we magnify your name, Lord. Oh Lord, the precious name of the lovely Lord Jesus Christ. Oh Lord, that we could come into your presence, oh God. Oh, for your word is brought forth, oh, from this place, oh God. Oh, and there are people that believe your word, Lord. Oh, Lord, help us to serve you better, Lord. Oh, thank you for you providing your word, Lord. Thank you, Lord, for providing me in due season, oh God. Oh, Lord. Thank you, Lord. So we could know you, Lord. Oh, to know your presence, to become familiar with you, Lord. Precious Lord, I thank you. Oh, it's undeserved, Lord.
perfect will be done, Lord. We want to hold our ground before you. Without it, இப்பொழுது ஒன்று சேர்ந்து உயரை தூக்கி பிடியுங்கள். இப்பொழுது உண்மையாகவே பெரியது. நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு எங்களுக்கு இருக்கின்ற மகத்தான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவால் அல்லாமல் எங்களால் வர முடியாது. ஆக அதனால் எங்களுடைய ஜெபங்களுக்கு முன்னதாக நாங்கள் அவருடைய நாமத்தை பொருத்துகிறோம். பின்னர் நீர் அதற்கு பதிலளிப்பீர் என்பதை அவருடைய வார்த்தையினால் நாங்கள் அறிந்து அவருடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சொந்த நீதி கிடையாது. நாங்கள் செய்யத்தக்கதாக நாங்கள் ஒன்றையும் உடையவர்களா இல்லை. ஆனால் கிருபையினால் மட்டுமே நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிதாவே, இங்கே இந்த கட்டடத்தை சுற்றிலும் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பாவிகளாயிருக்கிறார்கள். நீர் பாவிகளுக்காக மரிக்கவே மரித்தீர். அவர்களுடைய இருதயத்தில் தேவன் பேசி அவருடைய கிருபையினால் அவர்களை ராஜ்யத்துக்குள்ளாக அழைக்கின்றது இந்த இரவா இருப்பதாக. இதை அழியும் பிதாவே. பாவத்தில் அலைந்து திரிந்து ஒரு கால் அநேக பல வருடங்களை அவர்கள் வீணாக்கி இருக்கலாம். ஆனால் இது அந்த வேளையாய் இருப்பதாக. கர்த்தாவே, பில்லி பாலுக்காக இன்றிரவு உமக்கு நன்றி. என்னுடைய பாவம் சிறிய தாயில்லாத பையன் அலைக்கழிக்கப்படுகிறான். அவனுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏதோ மகிமையின் நாளன்று நாம் அம்மாவை மீண்டுமாய் காண்போம். எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறது. சரியாக இரு என்பதற்கு இப்பொழுது ஒரு உறுதியாக இருக்கிறது. ஓ தேவனே, தூதர்கள் அதை அவளுக்கு இன்று கூறுவார்களாக. அவ்வண்ணமாகவே அவளுடைய மரணத்திலே அவள் தேவனுக்கு சேவை செய். என்றாவது பில்லி பால் ஒரு புருஷனாக இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வான் என்று அழுதாள். ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகின்றன. தேவனே, பையனை இப்பொழுது ஆசீர்வதியும். ஆண்டவரின் அடிச்சுவடுகளில் அவன் பின்தொடர்ந்து போவானாக. அவன் என்னிடத்தில், அப்பா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன், நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று அவன் கூறின போது அவனுடைய சிறிய சத்தம் எப்படியாய் நடுங்கினது. தேவனே, இன்றிரவு இங்கேயுள்ள ஒவ்வொரு மறுபடியும் பிறவாதவர்களுடைய அனுபவம் அதுவாக இருப்பதாக. அவர்கள் தாமே இன்றிரவு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால் கர்த்தாவே எங்களுக்கு மன்னியும். வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். நொறுங்குண்ட இருதயத்தை கட்டும். இப்பொழுது கர்த்தாவே, இன்றிரவு பேசுவதற்கு எங்கே துவங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் அதை அளிப்பீர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய காரியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஒரு சிறு வேத வாசிப்பிற்காக
ஏசாயாவில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் தவறி போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. ஆகையினால் வேத வார்த்தைகளை முதலாவது வாசிக்காமல் எந்த ஆராதனையும் முழுமையாயிருக்காது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அவருடைய வார்த்தையின் வாசிப்போடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்றிரவு ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றிரவு உங்களை அதிக நேரம் காக்க வைக்காதபடி என்னுடைய கடிகாரத்தை நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். இந்த வாரத்தின் ஆராதனைகளின் ஊடாக பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஜனங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறோம். பிசாசு உங்கள் மேல் வைக்கக்கூடிய மிகவும் மோசமான காரியம் பயமாக இருக்கிறது. உங்களுக்கு புற்றுநோய் இருந்தும் பயப்படாமல் தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்தால் நீங்கள் அதிக மோசமான ஒரு நிலையில் இருக்க மாட்டீர்கள். தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நீங்கள் சுகவீனமாய் இருந்து அது என்னவாக இருந்தாலும் பயப்படாமல் இருந்தால் போதும். எனவே பிசாசு ஒரு நபரின் மேல் பொருத்தக்கூடிய மிகவும் மோசமான காரியங்களில் பயம் ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக மறுபடியுமாய் பிறந்த மனிதனுக்கு பயப்படுவதற்கு ஒரு காரியமும் இல்லை என்று வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்க இந்த வாரம் நான் முயற்சித்தேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் முற்றிலுமாக பத்திரமாக பாதுகாவலாய் இருக்கிறீர்கள். பிதா எனக்கு கொடுத்த யாவும் அவர் சொன்னார் என்னிடத்தில் வரும். பிதா அழைக்காமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். பிதாவானவர் அவனை என்னிடம் மட்டுமாய் வழி நடத்தியாக வேண்டும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் பிதாவின் கரங்களில் இருந்து அவர்களை ஒருவராலும் பிடுங்க முடியாது. அவரை காட்டிலும் மகத்தான ஒரு மனிதனும் இல்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். உடையவனாய் இருப்பான் என்றல்ல, உடையவனாய் இருக்கிறான். நிகழ்காலம் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆகையினால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அங்கேதான் காரியம் மீட்கப்படும் நாள் வரைக்குமாய் முத்திரிக்கப்பட்டது. ஒரு எழுப்புதலில் இருந்து மறு எழுப்புதல் வரைக்கும் அல்ல, ஆனால் உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும். என்னே, பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் இந்த காலை உள்ளே வந்து அதன் மேல் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த காலையில் 9:30 மணி முதல் 1:30 மணி வரை எங்களை காத்துக்கொள்ளும். எப்படியா எங்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது இன்றிரவு நான் ஏசாயா இங்கே அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்,
அது பரிசுத்த வழி எனப்படும் என்று கூறினார். இப்பொழுது நான் தேவனுடைய பாதை, நமக்காக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பாதை என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். இப்பொழுது நான் நியூயார்க்குக்கு போவதா இருந்தால் நான் செய்யக்கூடிய மேலான காரியம், பூகோள பிரகாரமாக நான் எங்கே இருக்கிறேன், எப்படி வடக்கு நோக்கி போக வேண்டும் என்று நான் கண்டறிய முயற்சிக்க கூடாது. ஆனால் அது செய்யக்கூடிய மேலானபடி ஒரு தேச வரைபடத்தை எடுத்துக்கொண்டு அந்த வரைபடத்தை பின்பற்றி, அது சரியா, ஒரு பெரும் பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டும். நான் அப்படி செய்யவில்லை என்றால் நான் தொல்லைக்குள்ளாவேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அங்கே எந்த குறுக்கு வழியும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு குறுக்கு வழியை உண்டாக்க முயற்சிக்கிறோம். நாம் இங்கே எங்கேயோ வெளியே ஒரு குட்டைக்குள் வந்து உழைகிறோம். தேவனுடைய கம்பீரமான பழைய பெரும் பாதையை விட்டு நாம் விலகும் பொழுது நாம் அதை தான் செய்கிறோம். தேவன் ஒரு வழியை, ஒரு பாதையை உண்டு பண்ணினார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் பிள்ளைகள் வெளியே வந்தபோது அவர்கள் தேவனுடைய பாதையை பின்தொடர்ந்தனர். அது சிவந்த சமுத்திரம் வரைக்குமாய் நடத்தினது. அந்த வழியாக தேவன் அவருடைய பாதையை வழி நடத்துவார் என்றால் அது வினோதமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய பாதையோ நேராக கடலின் ஊடாக சென்றது. எனவே நேரமும் சவாலும் வந்தபோது இஸ்ரவேல் அங்கே செங்கடலுக்கு முன்பாக நின்றார்கள். தேவனுடைய பாதை சமுத்திரத்தின் ஊடாக வழிநடத்தினது. எனவே தேவன் அக்கினி ஸ்தம்பத்தின் ஊடாக நோக்கி கீழே பார்த்தார். கடலானது பயங்கண்டு பின்னிட்டு விலகி போனது. இஸ்ரவேலர் உலர்ந்த தரையின் ஊடாக கடந்து சென்றனர். தேவனுடைய பாதை அதன் ஊடாக வழிநடத்தினது. பின்னர் அவர் நேராக வனாந்திரம் மட்டுமாய் சென்று மாராவின் கசப்பான நீரூற்றுக்குள் சென்றார். தேவன் அவருடைய பிள்ளைகளை கசப்பான தண்ணீர்களின் ஊடாக நடத்தினார் என்பது வினோதமா இல்லையா? ஆனால் அவைகள் எல்லாம் பாதையின் ஊடாக போகின்றது. ஆனால் அவர் அங்கே இருக்கும் பொழுது கசப்பான தண்ணீருக்கான பரிகாரமானது அங்கே கரையில் நின்று கொண்டிருந்தது. மோசே ஒரு மரத்தை வெட்டி அதை தண்ணீரில் தூக்கி எறிந்தான். அது மீண்டும் மதுரமாக மாறிற்று. தண்ணீரின் ஊடாக சிலரையும், வெள்ளத்தின் ஊடாக சிலரையும், ஆழமான சோதனைகளின் ஊடாக சிலரையும், ஆனால் எல்லாரையும் ரத்தத்தின் ஊடாக. அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். தேவனுடைய பாதை, தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை. இஸ்ரவேல் பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு சுற்றி கொண்டு இந்தபடியாக போக பிரயாசித்தால் அவர்கள் தொல்லைக்குள்ளாகி இருப்பார்கள். அவர்களை வழிநடத்தின மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்கள் பின்தொடர்ந்து போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். சபையானது இன்றிரவு அக்கினி ஸ்தம்பத்தை, பரிசுத்த ஆவியை மாத்திரம் பின்தொடர்ந்து சென்றால் எந்த காரியத்தை போன்றும் அவ்வளவு நிச்சயமாய் கானானை அடையும். தேவன் ஒரு வழியை, ஒரு அளிக்கப்பட்ட வழியை உடையவராயிருக்கிறார். மனிதனுக்கு போகத்தக்கதாக அங்கே 2 வழிகள் உண்டு. அது அவனுடைய வழி அல்லது தேவனுடைய வழியாயிருக்கிறது. அது சரியான வழி அல்லது தவறான வழியாயிருக்கிறது. உங்களுடைய வழி எப்பொழுதுமே தவறான வழியாகவும் தேவனுடைய வழி சரியான வழியாகவும் இருக்கும். உங்களுடைய சொந்த வழியிலும் அதே நேரத்தில் தேவனுடைய வழியிலும் உங்களால் இருக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வழியை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். அதனால் தேவன் அவருடைய வழியை உங்களுக்குள் உடையவராய் இருக்க முடியும். அது சரியே. தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை உண்டு பண்ணுகிறார். மனிதன் அவனுடைய சொந்த வழியை உண்டு பண்ணவே எப்பொழுதும் விரும்புகிறான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அதனால் எந்த காரியத்துக்காகவும் அவன் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. தேவன் அவனை பரிபூர்ணமாய் உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ அவனுடைய சொந்த வழியை உடையவனாய் இருக்க விரும்புகிறான். அவன் அதை மாற்ற விரும்புகிறான். அவன் கண்டறிந்து கொள்ள விரும்புகிறான். பின்னர் அவன் விழுந்தவுடனே வேத வார்த்தைகளின் ஆராய்ச்சியில் நாம் கடந்த வாரம் அதனூடாக சென்று பார்த்தோம். அவன் தனக்கென்று ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிக் கொண்டான். தேவன் அவனுக்கு ஒன்றை உண்டு பண்ணும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. அவன் தானாகவே ஒன்றை உண்டு பண்ணிக் கொண்டான். ஆனால் அவனுடைய மார்க்கம், அவனுடைய போர்வை கிரியை செய்யாது என்பதை அவன் கண்டறிந்தான். மனிதன் எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறான். அவனுடைய சொந்த வழி அவனுக்கு தேவையா இருந்தது. ஆனால் தேவனோ ஒரு வழியை உடையவராயிருந்தார். எனவே மனிதன் அத்தீரைகளை தைத்து அவன் மேலும் அவனுடைய மனைவியின் மேலும் மூடிக்கொண்டான். ஆனால் அவன் தேவனை சந்திக்கும்படியாய் வந்தபோது அது கிரியை செய்யாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, அநேக மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்றிரவும் இருக்கிறார்கள். அது பாதையின் முடிவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற அந்த சிறிய ஆழமில்லாத மார்க்கமானது கிரியை செய்யாது என்பதை அறிந்து கொள்வார்கள். மறுபடியும் பிறப்பது என்பதற்கு குறைவானது ஒன்றும் கிரியை செய்யாது. ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கூறினார். எந்த விதத்திலும் அவன் மெத்தடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரெஸ்பிட்டேரியனோ, அவன் என்னவாக இருந்தாலும் கவலை இல்லை. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் வரைக்கும் அவன் பிரவேசிக்க மாட்டான். பிறக்குதல் என்றால் அவன் மாறினவனாய் இருக்கிறான் என்று அர்த்தம்.
அவன் பிறப்பதற்கு முன்னால் அவன் மரித்தாக வேண்டும். எனவே நீங்கள் உங்களுக்கு தானே மரித்து மீண்டுமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மறுபடியுமாய் பிறந்திருக்க வேண்டும். அது சரியே. இப்பொழுது அவனுடைய வழியை அவனாகவே செய்ய முயற்சிக்கின்றவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காயின் எப்படி தன்னுடைய வழியை உண்டு பண்ண முயற்சித்தான் என்பதை இன்று காலையில் நாம் தியானித்தோம். அவன் சில ஆப்பிள் பழங்களையும், பியர்ஸ் பழங்களையும், பீச் பழங்களையும், பூசணியையும், அது வேறு என்னவாக இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் கிடத்தி, இப்பொழுது அங்கே கர்த்தாவே, நான் ஒரு பலிபீடத்தை கட்டினேன், நான் ஒரு சபையை கட்டினேன், நான் ஒரு நல்ல சபை அங்கத்தினன். புரிகின்றதா? நான் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகிறேன், நான் இங்கே வந்து பலிபீடத்தை கட்டினேன், நான் பலியை அதன் மேல் வைத்தேன், இப்பொழுது நான் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது கர்த்தாவே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். ஆனால் தேவனோ அவனை மறுத்துவிட்டார். அந்தபடியே தேவபக்தியின் ஆவி இன்றைக்கு சபையின் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அதே காரியம், அது இருக்கக்கூடிய அளவுக்கு அதே தேவபக்தி. பழங்குடி காட்டுவாசியானவன் எந்த அளவு எகிப்தின் இரவுகள் கதையை அறிந்திருக்க கூடுமோ அதற்கு மேல் தேவனை குறித்து அறியாதவளாயிருக்கிறார்கள். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். தேவபக்தியுள்ள ஆவிகள் ஸ்டாலின் அண்டு கிறிஸ்து என்று நினையாதீர்கள். அந்த இரண்டு ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமா இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. யூதாஸ் காரியோத்து வந்தான், வெளியே சென்றான், களி கூர்ந்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், திரும்பி வந்து கூச்சலிட்டுக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டும் மற்ற சீஷர்களுடன் அவனுக்கு ஒரு பெரிய நேரம் உண்டாயிருந்தது. பரிசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரம். அவன் சீஷர்களை கடைசி வரையிலும் தொடர்ந்து சென்றான். இருந்தும் மனித மாம்சத்தில் பிசாசாக இருந்தான். தொடர்ந்து சென்றான். இயேசுவானவர் மனித மாம்சத்தில் தேவனாக இருந்தது போன்று, ஏதேன் தோட்டத்தில் இருந்து காயினும் ஆபேலும் இருந்தது போன்று. ஆனால் பெண்டேகோஸ்திற்கு மேலே சென்று ஆசீர்வாதத்தை பெற வேண்டியதான நேரம் அவனுக்கு வந்தபோது அவனுடைய சொந்த நிறத்தை அவன் காண்பித்தான். மறுபடியுமாய் பிறப்பது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது போன்றதான காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். ஒவ்வொரு 10ற்கும் 9 முறைகள் அந்த ஆவிகள் அதன் நிறத்தை, அவர்கள் யார் என்பதை காட்டிவிடும். அவர்கள் அது ஒரு கூட்ட மதவெறித்தனம், அதை விட்டு விலகுகள் என்று கூறுவார்கள். சகோதரனே, அது இன்றைக்கு மனிதனுக்கு தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியாயிருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், தேவன் எப்பொழுதுமே ஒரு அளிக்கப்பட்ட வழியை உண்டாக்கி இருக்கிறார். தேவன் ஒரு வழியை உண்டு பண்ண கடமைப்பட்டவராயிருக்கிறார். தேவன் இயற்கைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். நமக்கு தேசத்தின் ஊடாக ஏன் பெரிய வெள்ளங்கள் வருகின்றது? எல்லா மரங்களையும் அதை போன்ற காரியங்களையும் நாம் வெட்டி போட்டு அது அடித்துக் கொண்டு போகும்படி விடுகிறோம். நீங்கள் ஒரு அணையை கட்டி நீர் தேக்கங்களை நிரப்புகிறீர்கள், தண்ணீர் அதோ போகின்றது, நீங்கள் இயற்கையோடு குறுக்கிடுகிறீர்கள். தேவன் ஒரு அளிக்கப்பட்ட வழியை உடையவராய் இருக்கிறார். அதுதான் வெள்ளங்களுக்கு காரணமாயிருக்கிறது. தேவன் பரிபூர்ணமாய் உண்டாக்கி இருக்கிற எந்த காரியத்திலும் மனிதன் நுழையும் போது அப்பொழுது நீங்கள் அதை பரிபூர்ணமற்றதாக்குகிறீர்கள். அது சரியே. இப்பொழுது அதை போன்றே, உதாரணமாக வாத்துக்களை போன்று, அதன் காலங்களில் நான் வேட்டைக்கு மலையின் மேல் போகும்போது எனக்கு வாத்துக்களை கவனிப்பதில் பிரியம். வருடத்தின் இலையுதிர் காலத்தின் போது நான் அங்கே உயர மலையின் மேல் இருப்பேன். அங்கே வாத்துகள் எல்லாம் லூசியானாவில் இருந்து அங்கே உள்ள சதுப்பு நிலங்களுக்கு வரும். அவைகள் வடக்கே சென்று அங்கே தங்கி இருந்து கூடு கட்டி வாத்து குஞ்சுகளை பொறித்து வளர்க்கின்றன. அதன் பிறகு அந்த குஞ்சுகள் எழும்பி ஒருவேளை அவைகள் செப்டம்பர் போல் வந்து வருடத்தின் இந்த நேரத்தில் அல்லது செப்டம்பர் கடைசியில், பின்னர் அந்த சிறிய ஆண் வாத்தானது அந்த குளத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. அது சரியாக அந்த குட்டையிலேயே இருக்கிறது. கொஞ்சம் கழித்து உறை பனி மலையின் உச்சியில் காணப்படும். பனி அங்கே உயர பெய்ய துவங்குகிறது. குளிர்ந்த காற்று மலையின் ஊடாக வீசுகிறது. அந்த சிறிய வாத்து அதை ஸ்பரிசிக்கிறது. அந்த வாத்து அந்த குட்டையில் இருந்ததே ஒழிய வேறு எங்கேயும் போனதே கிடையாது. அதற்கு இன்னும் வயது 1 வருடம் கூட ஆகவில்லை. அது தன்னுடைய தலையை ஆகாயத்தை நோக்கி நீட்டுகிறது. அந்த சிறிய வாத்து நேராக அந்த குட்டையின் மத்தியில் சென்று ஹாங்க் ஹாங்க் என்று சத்தமிட எல்லா வாத்துக்களும் அதனிடமாய் நெருங்கும். அந்த குட்டையில் இருக்கும் ஒவ்வொரு வாத்தும் அது தலைவனாய் இருக்க பிறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். அந்த சிறிய வாத்தானது திசை காட்டும் கருவி அல்லது எந்த காரியமும் இல்லாமல் குட்டையை விட்டு எழும்பி உயரே பறக்கும். நேராக லூசியானாவில் உள்ள நெல் வயல்களுக்கு போக தெரிந்தது போல் போகும். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருந்தாலும் வாத்தின் புலன் இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அப்படியா? இது இல்லையா? அது சரியே. சரி, ஏன் அது இயற்கையான சுவாபம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? இல்லை, அவைகள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் செல்கின்றன. தேவன் அவைகளுக்கு ஒரு வழியை கொடுத்து அங்கே அவைகள் நடத்தி கொண்டு போக ஒரு இயற்கையான சுவாபத்தையும் கொடுத்தார். அவைகள் அதை விசுவாசிக்கின்றன.
ஆனால் தேவன் மனிதனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவன் அதை புறக்கணித்து அவனுடைய சொந்த வழியை உடையவனாய் இருக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு பிறகும் அந்த சில எழுப்புதல் இரவுகளுக்கு பிறகும் இன்றிரவு நான் ஒரு விதமாக பரவசமாக உணர்கிறேன். அதோ அது இருக்கிறது, கவனியுங்கள். ஆமையா, அந்த சிறிய வாத்து அங்கே கீழே போகும். நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் போய் அங்கே ஒரு செய்தித்தாளை பார்த்து நாளைக்கு சீதோஷனம் மிகவும் நன்றாக இருக்க போகிறது என்று கூறுவீர்கள். நீங்கள் வேட்டைக்கு சென்றால் முயல்கள் புற்களில் வந்து அடங்குவதை கவனிப்பீர்கள். நீங்கள் அந்த தினசரி பத்திரிகைகளில் சிரத்தை கொள்ள மாட்டீர்கள். அந்த பழைய பெண் பன்றி குன்றின் வடக்கு பக்கத்திலிருந்து மேல் உரைகளை எடுத்து அந்த தெற்கு பக்கமாக கொண்டு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். குன்றின் தெற்கு பக்கத்தில் போய் அதற்கு ஒரு மெத்தையை உண்டு பண்ணிக் கொள்ளும். உலகத்தில் உள்ள செய்தித்தாள்களின் விமர்சனங்களை விட அதை குறித்து அவைகள் அதிகம் அறிந்திருக்கின்றன. உண்மை, அவளுக்கு ஒரு இயற்கையான சுவாபம் இருக்கிறது. அந்த குளுமையான காற்று கீழே நோக்கி வருகின்றதில் இருந்து மறைந்து கொள்வதற்கு அவள் சுற்றி கொண்டு தெற்கு பக்கம் போகிறாள். ஓ, என்ன காற்றில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள ஒரு காட்டு பன்றிக்கு அறிவிருக்குமானால் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கின்ற உன்னை குறித்து என்ன? அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய சுவாபமாயிருக்கிறது. ஆமையா, தேவன் அவைகளுக்கு ஒரு இயற்கையான சுவாபத்தை கொடுத்திருக்கிறார். அது அவைகளுக்கு தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு பாதையாய் இருக்கிறது. அவைகள் தேவனின் அளிக்கப்பட்ட ஒரு பாதையில் ஜீவிக்கின்றன. நீங்கள் ஒரு பூவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது மரிக்கும் பொழுது அது பூமிக்குள்ளாக போகிறது. அது அதனுடைய முடிவல்ல. அது மீண்டுமாய் ஜீவிக்கிறது. தேவன் அதற்கு ஒரு அளிக்கப்பட்ட பாதையை கொடுத்திருக்கிறார். அதில் அதற்கு விசுவாசம் இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உண்டு பண்ணுகிறார். சில நேரங்களில் இன்பகரமான காரியங்களின் ஊடாக அது கொண்டு போகிறதில்லை. சில சமயங்களில் அது கஷ்டங்களின் ஊடாக கொண்டு போகிறது. ஆனால் அது தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாய் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தேவன் அதை உண்டு பண்ணுகிறார். ஒரு சமயம் அவருடைய அளிக்கப்பட்ட பாதையில் அவர் ஒரு மனிதனை உடையவராய் இருந்தார். அவன் ஒரு சிங்க கெபியின் ஊடாக போக வேண்டியதா இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் சென்றான். தேவன் அவனை மீண்டுமாய் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் காலையில் சில எபிரேய பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்திருந்ததை என்னால் காண முடிகின்றது. அவர்கள் ஒரு விக்கிரகத்துக்கு தலை வணங்கும் மறுத்தனர். அது சரியே. அவர்கள், நாங்கள் அது செய்ய மாட்டோம். உங்களுக்கு வேண்டிய எல்லா வாத்திய இசையும் வாசியுங்கள், உங்களுடைய சுர மண்டலங்களையும் எக்காலங்களையும் முழங்குங்கள், ஆனால் நாங்கள் உங்களுடைய விக்கிரகத்துக்கு தலை வணங்க மாட்டோம் என்றார். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியங்களுக்கு தலை வணங்காத இன்னும் சில சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோக்களை எங்களுக்கு தாரும். ஆமையா, அதற்கொன்றும் நாங்கள் பணிய வேண்டி இருக்காது. தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் சுயாதீனராய் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமையா. என்னால் இப்பொழுது அங்கே கீழே நோக்கி பார்க்க முடிகின்றது. இப்பொழுது நாம் நம்முடைய புகைப்பட கருவியை கீழாக திருப்பி ஒரு நிமிடம் கவனித்து பார்ப்போம். ஒரு காலையில் என்னால் அந்த பையன்களை கீழ் நோக்கி பார்க்க முடிகிறது. அவர்கள், இப்பொழுது கவனியுங்கள், ராஜா கூறுகிறார், தலை வணங்காத யாவரையும் நாங்கள் பற்றி எரிகின்ற அக்கினி சூளையிலே தூக்கி எரிய போகிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் போய் ஒரு ரா முழுவதுமாக ஜெபித்தார்கள். அடுத்த நாள் அந்த சிலைக்கு முன்பாக அவர்கள் தலைகளை வணங்குவதற்கான முழக்கம் வந்தது. ஏன்? அவர்கள் அதற்கு திருப்பி முதுகை காட்டினார்கள். எனவே அவன் அப்படியே திரும்பி வந்து, பையன்களா, நீங்கள் அதை செய்தீர்களா என்றான். ஆம் என்றார்கள். நல்லது, இப்பொழுது நாங்கள் அதை இதற்கு முன் இருந்ததை காட்டிலும் 7 மடங்கு சூடாக்க போகிறோம் என்றார். இப்பொழுது வினோதமா இல்லையா? அந்த அக்கினி சூளையின் வாயிலுக்கு போகும் வரைக்குமாய் அங்கே ஒரு மேடை வைக்கப்பட்டிருந்தது. பாபிலோன் முழுவதுமாய் அந்த காலையில் சிவப்பாக இருந்தது. அக்கினி கர்ஜித்துக் கொண்டிருந்தது. இன்றைய ஒரு நவீன மனிதனாய் நேபுகாத்நேச்சார் ராஜாவை என்னால் காண முடிகின்றது. அவன் அங்கே வெளியே உட்கார்ந்து கொண்டு, இப்பொழுது நாம் அந்த ஆட்டத்தில் இருந்து அந்த எல்லா பரிசுத்த ஆவி மார்க்கத்தையும் எரித்து போடுவோம் என்றான். ஓ ஆம், பிசாசு உங்களை எரித்து போடாதென நினையாதேயுங்கள். அவன் நிச்சயமாக செய்வான். ஆனால் நினைவிருக்கட்டும், பரிசுத்த ஆவியே தன்னில் தானே அக்கினியாயிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய பாதையானது அந்த மேடையின் வழியாக நடத்தினது. என்னால் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ மரண பவனியில் நடக்கின்றதை காண முடிகின்றது. சாத்ராக், ஆபத்நேகோ, நீ தொடர்ந்து ஜெபித்தாயா என்று கூறுகிறதை கேட்க முடிகின்றது. ஆம் என்றான். அப்படியானால் சரி என்றான். நீங்கள் தேவனுடைய பாதையில் இருக்கிறீர்கள் என்று நிச்சயமாய் தெரியுமா? ஆமையா, நாங்கள் விக்கிரங்களுக்கு தலை வணங்க கூடாதென்று தேவன் அவருடைய வார்த்தையில் கூறியிருக்கிறார். நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இந்த அக்கினி சூளையில் இருந்து எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனால் அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் அதனால் என்ன? நாங்கள் தலை வணங்க போவதில்லை. நாங்கள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் நாங்கள் போகிறோம் என்றான். யாரோ ஒருவர் அவருடைய அளிக்கப்பட்ட பாதையை நீ உடையவனாய் இருக்கிறாய் என்று நிச்சயமாய் தெரியுமா என்று கூறுகிறது என்னால் கேட்க முடிகிறது. ஆம், அல்லேலூயா. சிலர், நல்லது, உங்களுக்கு பதிலாக அந்த எல்லா ஜனங்களும் சரியா இருக்க கூடும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா என்றார்கள். அதற்கு, இல்லை ஐயா, வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது, நாங்கள் அதனோடு சேர்ந்து நிற்கிறோம் என்றார்.
அவர்கள் நேராக அந்த சூளையின் மேடையின் மேல் போகிறார்கள். உஷ்ணம் அதிகமாக இருந்தது. அந்த கடுமையான உஷ்ணமானது அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த மனிதரையே கொன்று போட்டது. அவர்கள் உள்ளே அடியெடுத்து வைக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். தேவன் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. அவர்கள் இன்னமும் அழிக்கப்பட்ட பாதையிலே போய்க் கொண்டிருந்தார். நேராக நடந்து அவர்கள் சூளையின் வாயிலுக்கே சென்றார்கள். அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக நுழைய ஆயத்தமாயிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பயங்கரமான கருப்பு படத்தை இப்பொழுது எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்க முயற்சிக்கிற மனிதர்கள் எரித்து போட ஆயத்தமாய் இருக்கையில் தேவனுடைய அழிக்கப்பட்ட பாதையில் நடப்பார்கள். என்ன ஒரு காட்சி! கவனியுங்கள், எல்லா நேரத்திலும் அங்கே ஏதோ காரியம் கீழே இறங்கி இங்கே போய்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே ஏதோ காரியம் அங்கே மேலே போய்கொண்டே இருக்கிறது. நாம் அங்கே மேலே சற்று நோக்கி பார்த்து என்ன அங்கே நடக்கிறது என்று பார்ப்போம். அவர் அங்கே நின்று கொண்டு அவருடைய ராஜகுமார அங்கிகள் அவர் சுற்றிலுமாய் இருக்க என்னால் அவரை காண முடிகின்றது. அல்லேலூயா! வலது பக்கத்திலிருந்து வருகிற முதலாவது காரியம் ஒரு மகத்தான பெரிய தூதன் மிகாயேல் என்று அழைக்கப்படுகின்றவனை என்னால் காண முடிகின்றது. அங்கே ஒருவரை அவர்கள் உடையவளாய் இருந்தனர். அது உங்களுக்கு தெரியுமா? அவன் அங்கே ஓடி போய் அவர் பக்கத்தில் நின்று ஆண்டவரே என்று கூறுகிறது என்னால் கேட்க முடிகிறது. அவருடைய பட்டயத்தை அவருடைய உரையிலிருந்து இந்த விதமாக வெளியே விரும்புகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர் இன்று காலையில் நீ பாபிலோனை நோக்கி பார்த்தாயா என்றார். தேவனுடைய அழிக்கப்பட்ட பாதையிலே அங்கே மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர். இன்று காலையில் அவர்களுடைய சாட்சியை முத்திரிக்க சித்தமாயிருக்கிற மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். நம்முடைய சகோதரர்கள் எரித்து போடும்படியாய் இருக்கிறார்கள். என்னை கீழே போகும்படி அனுமதியும், நான் காட்சியையே மாற்றிவிடுகிறேன் என்ற அவரிடத்தில் கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அவன் அதை செய்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, நீ போய் அதை செய்யும்படி நான் அனுமதிக்க மாட்டேன். காபிரியேல் அல்லது மிகாயேல், நீ ஒரு அருமையான தூதனாய் இருந்து வருகிறாய். உன்னுடைய பட்டயத்தை உரையில் போட்டு அங்கே போய் நில் என்று அவர் கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. இதோ இன்னொரு தூதன் வருகிறான். அவன் எட்டி என்று அழைக்கப்படுகிறான். அவன் தண்ணீரை கசப்பாக்குகிறவன். இதோ அவன் வந்து ஆண்டவரே அங்கே கீழே நோக்கி பாருங்கள், நான் தண்ணீர்களின் மேல் எல்லா கட்டுப்பாட்டை உடையவனாயிருக்கிறேன். நீர் வெள்ளத்தால் உலகத்தை அடித்த போது நீர் அதை என்னிடத்தில் கொடுத்தீர். நோவாவையும் அவன் ஜனங்களையும் தவிர நான் முழு உலகத்தையுமே தண்ணீரினால் அடித்துக் கொண்டு போனேன். இப்பொழுது என்னை கீழே போக அனுமதியும், நான் பாபிலோனையே உலக வரைபடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று கூறினார். அதற்கு அவர், எட்டி உன்னால் அதை செய்ய முடியும், அது உண்மை. ஆனால் நான் உன்னை போகும்படி அனுப்ப முடியாது. அது ஒரு மனித அளவு வேலையா இருக்கிறது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. ஓ, அவர் இந்த விதமாய் உயர்த்தப்பட்டிருப்பதை என்னால் காண முடிகின்றது. கடைசி அடியை எடுத்து வைக்கும் தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் அங்கே சென்று இங்கே வா என்றவர்கள் பின்னாக தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய இடி முழக்கத்தை அழைத்தார். ஓ என்ன, அது அவருக்கு கீழ்ப்படிந்தது. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு காற்றே இங்கே வா, இந்த இடிமுழக்கத்தை கொண்டு போங்கள். நான் உங்களை குதிரைகளை போன்று ஓட்டப் போகின்றேன். நான் இந்த இடிமுழக்கத்தின் மேல் உட்கார்ந்து ஒரு ரதத்தை போன்று இந்த காலையில் நான் போகிறேன். நான் தானே நேராக பாபிலோனுக்கு போகிறேன் என்று அவர் கூறுவதை என்னால் காண முடிகின்றது. அல்லேலூயா! அவர் ஒரு குறுக்கு நெடுக்காய் போகும் மின்னலை பிடித்து அதை ஆகாயத்தில் பிரகாசிக்கும்படியா செய்தார். அந்நேரம் அவர்கள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் நடந்து கடைசி அடிய வைக்கிறார்கள். சரியாக அவர்கள் அங்கே சேரும் நேரத்தில் அவர் ஜீவக்கடலின் வழியாக கடந்து போய் ஒரு தென்னங்கமுகை பறித்து அங்கே நின்று கொண்டு அவர்களிடமாய் இருந்த காற்றை விசிற தூர அனுப்பி கொண்டிருந்தார். அல்லேலூயா! மனிதன் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் நடக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். ஆமையா! ஒரு சமயம் அங்கே ஒரு அரை பிரசங்கியார், ஒரு வயதான பரிசுத்த பிரசங்கியார் அங்கே அதிக நாட்களுக்கு முன்பாக நோவா என்ற பெயர் கொண்டவர் இருந்தார். அவரை உங்களுக்கு தெரியுமா? மழை பெய்ய போகிறது, ஒரு புயல் வர போகின்றது என்று கூறினார். ஜனங்கள் சுற்றி கொண்டு போய் அங்கே உயர இருக்கிறானே அந்த வயதான பரிசுத்த உருளையை கேட்டீர்களா? அவன் சொல்லுகிறான், மழை பெய்ய போகிறதாமே. ஏன் பூமியின் மேல் மழை பெய்ததே கிடையாதே? மழை பெய்ய போகிறதா? எப்படி? அந்த தண்ணீர் எங்கிருந்து வரும்? நாம் போய் விஞ்ஞானத்தை எடுத்து அங்கே உயர ஏதாவது தண்ணீர் இருக்கிறதா என்று கண்டறிவோம். ஏன் இல்லை, அங்கே உயர தண்ணீர் ஏதும் கிடையாது. என்ன காரியம்? அந்த வயதான பிரசங்கியாருக்கு ஏதோ தலை கிறுக்கு என்று கூறுகிறது என்னால் கேட்க முடிகின்றது. ஆனால் தேவன் அவனமாய் கூறியிருக்கிறார். தேவன் உன்னுடைய வீட்டாரையும் ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று கூறினார். நோவாவுக்கு அதை செய்வதற்கு போதுமான புத்தி இருந்தது. அவ்வளவுதான். அவன் வந்து பேழையை உண்டு பண்ணினான். ஒரு நாள் அவர்களில் சிலர் மூலையில் வந்து அந்த வியாபார மூலையில் பேசிக் கொண்டிருக்கிறது என்னால் கேட்க முடிகிறது. அவர்களில் சிலர், ஹேய், அங்கே உயர இருக்கின்றானே அந்த அரைகுறை பிரசங்கி, அங்கே உயர இருந்து மழை பெய்ய போகிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறானே, அந்த மழை கதையை குறித்து என்ன? அப்படிப்பட்டது ஒரு காரியத்தை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே அவன் இருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள்.
அவன் அதில்தான் இருந்தான். ஆமேன். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு இடி முழக்கமும் மின்னல்களும் வந்தது. அந்த வயதான தாய் ஒட்டகம் அங்கே வெளியே உயர பார்த்து, அப்பா ஒட்டகமே, அது என்ன என்று உமக்கு கேட்கிறதா? அது இடியாக இருக்கிறது. நோவா கூறினது அதுதான். நாம் பேழைக்கு போய் விடுவோம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அவைகள் அந்த மலையினூடாக கீழே சென்றன. இதோ வருகிறது அப்பா குதிரையும் அம்மா குதிரையும். மற்ற எல்லா ஜோடிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நேராக பேழைக்குள்ளாக சென்றது. தேவன் கதவை அடைத்து மழையை அனுப்பினார். நோவா தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் இருந்தான். அவர்களில் சிலர் மரத்துண்டுகளின் மேல் ஏறிக்கொண்டு நான் மிதந்து கொண்டு ஊடாக செல்வேன் என்றனர். ஆனால் நான் உங்களுக்கு கூறுவேன், புயலானது அடிக்க துவங்கிய போது பேழை உயரே சென்றது. அல்லேலூயா. ஏன்? அவர்கள் தேவனால் அளிக்கப்பட்ட பாதையில் இருந்தனர். தேவன் அளிக்கின்ற பாதையில் நடக்கின்ற ஜனங்களை தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு மரத்துண்டை அளிக்கவே இல்லை, அவர் இதை அளிக்கவே இல்லை, அவர் ஒரு பேழையை அளித்தார். இன்றைக்கு என் சகோதரனே சகோதரியே, அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே ஒரு பாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினூடாக இருக்கிறது. அவர் அங்கே கல்வாரியில் மரித்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவங்களின் நீக்குதல் உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம், பாதுகாவலாக பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் என்னை பரிசுத்த உருளை என்று அழைக்கப் போகின்றார். எனவே நீங்கள் இப்பொழுதே துவங்குவது நலம். சரி, நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். அதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? அது தேவனுடைய பாதையும் ஒரே பாதையுமாய் இருக்கிறது. அதொன்று மெத்தடிஸ்ட் பாதை அல்ல, பாப்டிஸ்ட் பாதை அல்ல, பிரெஸ்பிட்டேரியனுடைய பாதையும் அல்ல, பெண்டேகோஸ்துடையதும் அல்ல. அது கிறிஸ்துவினுடைய பாதையாயிருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருக்கிறார். அவர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பலியாயிருக்கிறார். அவர் ஏகோவா ரப்பாவாக இருக்கிறார். அவர் ஏகோவா ஈரேவாக இருக்கிறார். அவர் ஏகோவா மனசேயாக இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கை செலுத்தின போது அவன் அந்த இடத்தை ஏகோவா ஈரே என்று அழைத்தான். கர்த்தர் தாமே தமக்கு ஒரு பலியை பார்த்துக் கொள்வார். அதாவது இருக்கிறது தேவனுடைய குமாரன். ஆமேன். தேவன் தப்பிக்கொள்ள ஒரு பாதையை எப்பொழுதும் உண்டு பண்ணுகிறார். ஆமையா. ஒரு சமயம் அங்கே ஒரு வயதான பிரசங்கியார் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பெயர் எலியா. அவர் எழுப்பி நின்று தேசத்தை சுற்றி முற்றுமாய் பார்த்து, நான் இதுவரை பார்த்ததிலேயே மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் என்று கூறினார். அந்த பழைய ராஜா அங்கே போய் ஒரு பழைய வர்ணம் தீட்டப்பட்ட இயேசுபேலை மணந்து கொண்டான். அவளுடைய முகத்தில் போதுமான அளவு வர்ணம் இருந்தது. முகத்துக்கு வர்ணம் பூசப்பட்டவளாய் வேதாகமத்தில் காணப்படுகின்ற ஒரே ஒரு பெண் அவள்தான். தேவன் அவளுக்கு என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் அவளை நாய்களுக்கு புசிக்க கொடுத்தார். அந்த ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தெரியும். முகத்தில் அதிகமான வர்ணத்தை பூசி இருக்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறீர்கள். அவளை எப்படி அழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹலோ குமாரி நாய்கரி என்று கூறுங்கள். அவள் அதுவாகத்தான் இருக்கிறாள். அதை போன்று. ஓ என்னே கவனியுங்கள் சகோதரனே, நான் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தேன். அது அஞ்ஞான மார்க்கத்தின் வாரிசாக இருக்கிறது. அஞ்ஞானிகள் தங்களுக்கு தாங்களே வர்ணம் தீட்டிக் கொள்வார்கள். ஓ சகோதரனே, ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ தேவனோடு சரியாக ஆகும் பொழுது நீங்கள் அதை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு தாங்களே வெட்கமடைவார்கள். அல்லேலூயா. அது சரியே. பையன்களே, முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த இஸ்ரவேலர் எல்லாரும் அதை செய்யும்படி செய்தார். எலியாவோ, கர்த்தாவே வானங்களை அடைத்துவிடும், அதை குறித்து ஏதாவது காரியம் செய்யும் என்றான். தேவன் பேசி, இப்பொழுது எலியா நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன், நேராக போய் ஆகாபிடத்தில் பேசு என்றார். இங்கே வருகிறார் ஒரு வயதான பிரசங்கியார். ஒரு ஆட்டுத்தோலை அந்த விதமாய் தன்மேல் போர்த்தினவனாய், முகமெல்லாம் கிருதாமயிர் வளர்ந்தவனாய், ஒரு ரோம புழுவை போல் நடந்து இங்கே வருகிறான். அங்கே நேராக ராஜாவுக்கு முன்பாக நடந்து சென்று, நான் அடைக்கும் வரைக்குமாய் வானத்திலிருந்து ஒரு துளி பனி கூட பெய்யாது என்று கூறினான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே இருந்தான். ஆமையா. இங்கிருந்து வெளியே போ மத வெறியனே, உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும் என்றான். வயதான எலியா, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் எஞ்சியுள்ள அளிக்கப்பட்ட பாதையை தாரும், நான் அதை செய்து விட்டேன் என்றார். அதற்கு அவர் எழும்பி கேரி ஆற்றண்டைக்கு போய் அங்கே உட்கார்ந்திரு என்றார். சரி, ஒரு மிக மோசமான இடம், ஆனாலும் நான் அங்கே போய் உட்கார்ந்து கொள்வேன். நீ அங்கே போ என்று நீர் கூறினீர். உம்முடைய பாதை என்னை அங்கே நடத்துகிறது என்றால் நான் அது மட்டுமாய் நடந்து போகிறேன் என்றான். அது மட்டுமாய் நடந்து போய் உட்கார்ந்தான். இப்பொழுது கர்த்தாவே நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் என்றான். அங்கே உட்காரு, அங்கேயே உட்காரு என்றான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு பசி உண்டாக துவங்கியது. அவன், கர்த்தாவே எனக்கு பசி உண்டாகிறது என்றான். இதோ ஒரு காகம் வருகிறது. அவர்களில் சிலர் அந்த வயதான பரிசுத்த உருளை பிரசங்கியாரை பாருங்கள், அங்கே போய் குன்றின் மேல் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்?
அவன் பைத்தியம் தானே. அந்த ஆள் சூரியனுக்கு கீழே அங்கே உட்கார்ந்து மறிக்க போகிறான். ஏன்? அவன் ஒரு பைத்தியம் என்றார்கள். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா தண்ணீர்களும் வற்றி போயிற்று. அங்கே கீழே தேசத்திலே குடிக்க தண்ணீர் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எலியாவுக்கு கொடுக்க வேண்டும் போல் தோன்றினால் கேரி தாற்றில் குனிந்து குடிப்பான். அவனுக்கு பசி உண்டான போது இதோ ஒரு காகம் 2 அப்பமும் இறைச்சியும் ஒரு சாண்ட்விச்சை வாயில் வைத்துக் கொண்டு, இங்கே இருக்கிறாயா எலியா என்று கொண்டு வந்து கொடுத்தது. அந்த காகங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று நீங்கள் கூறலாம். சகோதரன் பிரண்ணாம், நீர் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறீர்களா? ஆமையா, ஆமையா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு காகமானது எலியா சாப்பிடுவதற்காக எதையோ 3 வருடங்கள் 6 மாதத்துக்கு கொண்டு வந்ததென்றா? நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்கு அது எங்கிருந்து கிடைத்தது என்கிறீர்களா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே காரியம், காகம் அதை எங்கிருந்தோ கொண்டு வந்தது. அது எலியாவுக்காக அதை கொண்டு வந்தது. எலியா அதை சாப்பிட்டு 3 வருடங்கள் 6 மாதங்களுக்கு அதை கொண்டு ஜீவித்தான். அது உண்மை. நான் அதை விசுவாசிக்கிறேன். அது அதே காரியமாய் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களை சந்தோஷமாக்குகிறது என்ன? உங்களை கரங்குலுக்க வைக்கிறது என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே காரியம், அதற்காக கல்வாரி கிரயம் செலுத்தியது. வேதம் அதை போதித்தது. பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்தார். நான் அதை பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. அது எங்கிருந்து வந்தது என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. அது உண்மை. அது எங்கிருந்து வருகிறது என்று என்னால் உனக்கு கூற முடியாது. அது இங்கே கொண்டு வந்தது. ஓ என்னே, உன்னுடைய கோட் உனக்கு நன்றாக பொருந்தும்படியாக செய்கிறது. நிச்சயமாக. அல்லேலூயா. ஆத்திரப்படாதீங்கள். அதற்கு தேவனை ஸ்தோத்திரி என்று அர்த்தம். ஆமேன். அதற்கு அவனுமே இருப்பதாக என்று அர்த்தம். ஓ என்னே, நிச்சயமாக அது இருக்கிறது. எனக்கு தெரியாது. அவன் அங்கே உயரே உட்கார்ந்திருப்பது அவனுக்கு பைத்தியமாய்ந்தவர்கள் கூறுகிறார்கள். என்னே, சாப்பிடுவதற்கான நேரம் வந்தது. இதோ கருத்து சுமை சுமப்பவன் இதோ வந்து விட்டான். இங்கே இருக்கிறாயா எலியா? இதோ உன்னுடைய காலை ஆகாரம் என்று. ஏன் இன்றிரவு இங்கே உள்ளே இருக்கின்ற பாதி ஜனங்களுக்கு அவன் மேலானவனாக இருக்கிறான். இங்கே இருக்கிறவர்கள் அநேகருக்கு கருத்த வேலையாட்களே கிடையாது என யூகிக்கிறேன். ஆனால் அவன் சில கருத்த வேலைக்காரர்களை உடையவனாயிருந்தான். ஒவ்வொரு வேளையும் காகங்கள் அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தது. அல்லேலூயா, மகிமை. தேவன் ஒரு சாப்பாட்டு அறையை எங்கேயோ உடையவராயிருந்தார். அவர் அதை ஆயத்தம் பண்ணி சமைத்து அவனிடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. அந்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டும் ஆண்டு கொண்டும் இருக்கிறார். அவருடைய அளிக்கப்பட்ட பாதையில் அவன் தரித்திருந்தான். தேவன் அவனிடத்தில் அங்கே உயரே போய் அமர்ந்திரு என்று கூறினார். எனவே அவன் அதை செய்தான். செய்வதற்கு அவன் அறிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அதை குறித்து நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது உண்மைதான் என்று விசுவாசிக்கிறீர்களா? அதுவாகத்தான் இருக்கிறது. ஆமேன், ஆமையா. ஒரு நாள் ஒரு சிறு பெண் வீதியினூடாக வந்து கொண்டிருந்தால் முடிவிலே அவள் ஓ அல்லேலூயா அல்லேலூயா என்றாள். அவள் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாள். ஆக அங்கே எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ஒரு நாத்திகன், நீ என்னத்தை குறித்து அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் வாலிப பெண்ணே என்றான். அவள், ஓ இயேசுவானவர் இப்பொழுதுதான் என்னை ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். நான் அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றான். அவன், இங்கே பார், உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்ன என்றான். அவள், என்னுடைய வேதாகமம் என்றான். அவன், நீ அதை விசுவாசிக்கிறாயா என்றான். அவள், நிச்சயமாக என்றாள். அவன், அதை எல்லாவற்றையும் நீ விசுவாசிக்கிறாயா என்றான். அவள், அதெல்லாவற்றையும் என்றாள். அவன், யோனாவின் என்ற கதையை நீ விசுவாசிக்கிறாயா என்றான். அவள், ஆம் என்றாள். அவன், உண்மையாகவே ஒரு திமிங்கிலம் அவனை விழுங்கிவிட்டது என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்றான். அவள், ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றாள். விசுவாசத்தை தவிர்த்து வேறெந்த விதத்திலாவது உன்னால் அதை நிரூபிக்க முடியுமா என்றான். அதற்கு அவள், நல்லது, நான் பரலோகத்திற்கு போகும்போது நான் சகோதரன் யோனாவை அந்த கேள்வியை கேட்பேன் என்றான். அந்த நாத்திகன் அவளிடத்தில், சகோதரன் யோனா பரலோகத்தில் இல்லாமல் போனால் என்ன செய்வாய் என்றான். அதற்கு அவள், அப்படியானால் நீர்தான் அவரை கேட்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு இடம்தான் விடப்பட்டிருக்கிறது, அது நரகம். நீங்கள் தேவனுடைய பாதையை புறக்கணித்தால் நீங்கள் நரகத்துக்கு போய்தான் ஆக வேண்டும். நீங்கள் போகத்தான் வேண்டும். அந்த ஒரே இன்னொரு பாதை தான் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பாதையில் இருக்கிறீர்கள் அல்லது அடுத்த பாதையில் இருக்கிறீர்கள். ஆமேன். அங்கே உயரே உட்கார்ந்து கொண்டிருக்க காகங்கள் சாப்பிடுவதற்கு ஏதோ காரியத்தை கொண்டு வருகின்றதை என்னால் அங்கே காண முடிகின்றது. அவன் அப்படியே திரும்பி கீழே நடந்து சென்றான். ஒரு நாள் குன்றின் அடிவாரத்துக்கு அவன் நடந்து சென்றான். தேவன் அவனிடத்தில், இப்பொழுது இந்த குளம் வற்றிவிட்டது, அங்கே ஒரு விதவையின் வீட்டிற்கு போகும்படி நான் விரும்புகிறேன் என்றார். ஒரு பிரசங்கியார் போவதற்கு என்ன ஒரு இடம். அவனை போகும்படி தேவன் கூறினார். அதுதான் அளிக்கப்பட்ட பாதையாயிருந்தது. அவன் அங்கே நடந்து சென்றான். அவளோ ஒரு இஸ்ரவேலை சேர்ந்தவளும் அல்ல. இல்லை, அவள் இஸ்ரவேலல் அல்ல. அவள் திரும்பி அங்கே நடந்து சென்றாள். அவனோ குன்றின் அடிவாரம் வரை நோக்கி நடந்தான். அவன் குன்றின் அடிவாரம் நோக்கி நடக்கையில் அங்கே முற்றத்தில் நிற்கின்ற ஒரு வயதான விதவையை கண்டான். அவருடைய குச்சியை ஒன்று சேர்த்து ஒடித்துக் கொண்டிருந்தாள். அவன் உள்ளே போய், எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வா
கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வா என்றான். அவள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் ஒருபோதும் அழியாத உம்முடைய ஆத்துமாவை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய மகனுக்கு ஒரு அப்பத்தை சுடுவதற்கு போதுமான மாவுதான் என் வீட்டில் இருக்கிறது என்று கூறினாள். இந்த அப்பத்தை சுடும்படிக்கு நான் 2 குச்சிகளை பொறுக்குகிறேன், நானும் அவனுமாய் அதை சாப்பிட்டு மரிக்க வேண்டும் என்றார். அவன் போய், முதலாவது எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பத்தை சுட்டு அதை எனக்கு கொண்டு வா என்றான். அல்லேலூயா. அவள் என்ன செய்ய போகிறாள்? அங்கே தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய எல்லா நீதியையும் தேடுங்கள். நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பில் என்னுடைய தாயார் வீட்டை விட்டு ஓடிவிட்டால், என்னுடைய புருஷன் என்னோடு ஜீவிக்க மறுக்கிறான் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய எல்லா நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது சரிதானே? சகோதரன் பில், நான் அதை எப்படி செய்ய போகிறேன்? அப்படியே தொடர்ந்து போய் செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு கூறினார். அது உண்மையே. உங்களுடைய கண்ணை ஒற்றையாய் வைத்திருங்கள். சரி, முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும். அவள் உள்ளே போகிறாள். அவள் இந்த 2 குச்சிகளை எடுத்து உடைக்கிறாள். பழைய சிவப்பிந்தியர்கள் வழக்கப்படி எப்படி ஒரு குச்சியை உடைப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்க்க போனால் அது சிலுவையே. அந்த சிலுவையில் அவர்கள் மத்தியில் பற்ற வைப்பார்கள். அங்கேதான் அக்கினி உண்டாக்கப்பட்டு அந்த அப்பம் சுடப்பட்டது. அந்த அப்பத்தை சுட்டு வெளியே கொண்டு வந்து அதை பிரசங்கியாருக்கு கொடுத்தால் அவன் அங்கே நின்று சாப்பிட்டான். இப்பொழுது நீ திரும்பி போய் உனக்கு ஒன்றும் உன் குமாரனுக்கு ஒன்றுமாய் கொண்டு வா என்றார். ஏனென்றால் தேவன் பூமியின் மேல் மழையை கட்டளையிடும் வரைக்கும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஹல்லேலூயா. என்ன காரணம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினாள். ஏனென்றால் அவள் தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியில் சென்றாள். தேவன் அவளுக்கு பலன் அளித்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமையா. ஒரு சமயம் அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தால். அவள் அவளுடைய சகோதரனை இழந்து போயிருந்தாள். அவனுடைய பெயர் லாசரி என்பதால். அவன் ஒரு நல்ல மனிதன். அவனை இழப்பதை அவள் வெறுத்தாள். அவன் மரித்து போனான். அவளுடைய போதகருக்காக அல்லது சுவிசேஷகனுக்காக அது இயேசுவாய் இருந்தது. அவருக்கு அவள் ஆள் அனுப்பினார். அவன் ஒரு சபையிலிருந்து வெளியே வந்திருந்தான். அவர்களிடத்தில் இருந்த எல்லாம் தீர்ந்து போயிற்று. வந்து ஜெபிக்கும்படியாக அவள் இயேசுவுக்கு ஆள் அனுப்பினாள். அவரோ தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். திரும்பவும் ஆள் அனுப்பினாள். அவரோ தொடர்ந்து சென்றார். அவர், என் பிதா எனக்கு காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்றார். லாசரு மரிக்க போகிறான் என்று பிதா ஏற்கனவே அவருக்கு காட்டினார். கொஞ்சம் கழித்து அவர் வந்தார். 3 அல்லது 4 நாட்களுக்கு பின்னர் வந்தார். அவர், லாசரு மரித்து போனான். நான் அங்கே இராததினால் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நான் போய் அவனை எழுப்புவேன் என்றார். ஆக அப்பொழுது இயேசு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டு அவரை சந்திக்கும்படியாய் அவள் வெளியே போனாள். அது தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாய் இருந்தது. இயேசுவை சந்தி. அது எப்பொழுதுமே சரியானது. உங்கள் வீட்டிலே துக்கம் இருக்கும் பொழுது இயேசுவை சந்தியுங்கள். உங்களுடைய வீட்டிலே வியாதியாய் இருந்தால் இயேசுவை சந்தியுங்கள். உங்களுடைய வீட்டிலே இருதய பாதிப்பு ஏற்பட்டதா? இயேசுவை சந்தியுங்கள். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு தேவை இருக்கிறதா? இயேசுவை சந்தியுங்கள். அவரை சந்தியுங்கள். அவரிடத்தில் எல்லா பரிகாரமும் இருக்கிறது. எல்லா காரியங்களும் அங்கே இருக்கிறது. அவரிடத்தில் பரிகாரம் இல்லை, அவரிடத்தில் சுகம் இருக்கிறது. ஆமென். பின்னர் அவள் அவரை சந்திக்கும்படி சென்று அவருடைய பாதத்தில் வீழ்ந்தாள். ஒரு சமயம் அவள் ஒரு கதையை வாசித்திருந்தாள். அங்கே வேதத்தில் சூனேமியாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். எலிசா என்ற ஒரு பிரசங்கியார் மேல் அவ்வளவு அக்கறை கொண்டவளாய் இருந்தாள். எனவே அவள் ஒரு சிறிய அறையை அவனுக்கு கட்டி ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் ஒரு குத்து விளக்கையும் வைத்தாள். எலிசா அந்த பக்கமாக வந்து அவள் இந்த பிரசங்கியாருக்கு செய்த நன்மையானவைகளை கண்டான். தசமபாகம் மற்றும் எல்லா காரியங்களையும் கொடுத்தாள். உங்களுக்கு தான் தெரியுமே. எனவே அவன் போய் அவளிடத்தில், நாம் அவளுக்காக என்ன செய்ய முடியும் என்று பார். போய் கேட்டு, நான் அவளுக்காக ராஜாவினிடத்தில் பேச வேண்டுமா அல்லது அதிபதியிடம் பேச வேண்டுமா என்று பார் என்று கூறினான். அவள் அதற்கு, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவன், சரி, போய் நான் அவளுக்கு என்ன செய்யக்கூடும் என்று அவளிடத்தில் கேள் என்றான். கேயாசி அதற்கு, அவள் மாலடியாய் இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்றான். அவன், கர்த்தர் உரைக்கிறதாவது, சரியாக வருஷத்தின் இந்த நேரத்திலே ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அவள் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்வாள் என்று கூறினான். அந்த பிள்ளை சுமார் ஒரு 11 அல்லது 12 வயதுள்ளவனாய் வளர்ந்தான். ஒரு நாள் மத்தியானமாகிற போது அவன் தன் தகப்பனோடு வயலில் இருந்தான். நான் நினைக்கிறேன் அப்பொழுது அவனுக்கு சூரிய வெப்ப தாக்குதல் வந்திருக்கும் என்று. அவன், அப்பா என் தலை, அப்பா என் தலை என்று சத்தமிட துவங்கினான். அவன் தன் வேலைக்காரர் ஒருவனை அழைத்து இந்த சிறிய பையனை அவனிடத்தில் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவன் அவனை கொண்டு போய் அவன் தாயின் மடியில் கிடத்தினான். அவன் மதியம் இறந்து விட்டான். என்ன ஒரு தகுதியான இடம்! அவள் அவனை உயரே கொண்டு போய் பிரசங்கியாரின் படுக்கையில் அவர் எங்கே படுப்பாரோ அங்கே அவனை கிடத்தினாள்.
போவதற்கு நல்ல இடம், சரியாக நேராக பிரசங்கியாரின் படுக்கையிலே கிடத்தினாள். அவள், எனக்கு கழுதையின் மேல் ஒரு சேணங்கட்டி நேராக போ, நான் உனக்கு சொன்னாலுடைய ஓட்டத்தை வழியில் எங்கும் நிறுத்தாதே என்று கூறினாள். எனக்கு அது பிடிக்கும். முன்னேறி போய்கொண்டே இருங்கள், நின்று விடாதீர்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அது சரி. அதன் தொல்லை என்னவென்றால், நாம் தரித்து நின்று அநேக ஜனங்களிடத்தில் பேசுகிறோம். அநேக சமுதாய விருந்துகளுக்காக நாம் நின்று விடுகிறோம். நமக்கு அதிகமான தையல் வேலையும் தையல் விருந்துகளையும் ஏற்பாடு செய்வதும் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தைப்பதும் இணைப்பதும் குமாரி இன்னாரை பற்றி பேசுவதும் உங்களுக்கு தெரியும் எப்படி அது இருக்கிறது என்று. இந்த எல்லா வித்தியாசமான காரியங்களும் சபைக்குள்ளாக வருகின்றது. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த சாக்கடையை கழுவி எல்லாவற்றையும் வெளியே எரிந்து பழைய மாதிரியான ஒரு தேவன் அனுப்பினை எழுப்புதலை வைக்கத்தான் வேண்டும். நீங்கள் திரும்ப மட்டும் பரலோகம் கீழே இருந்து பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்று வந்து இடத்தையும் ஜனங்களையும் நிரப்பும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். அதுதான் நமக்கு தேவையாயிருக்கிறது. நீ ஓட்டத்தை நிறுத்தி விடாதே என்று அவள் கூறினாள். அவளுடைய புருஷன் அந்த மனிதன் கர்மேலில் இல்லை, இன்று அமாவாசையும் இல்லை, அல்லது ஓய்வு நாளும் இல்லையே என்றான். அவளோ எல்லாம் சரிதான் என்றாள். அவள் தீர்க்கதரிசி அண்டை போயாக வேண்டும். எனவே அவள் நேராக சென்றாள். எலிசா வெளியே நோக்கி பார்த்து, இதோ சுனேமியால் வருகிறாள், அங்கே ஏதோ காரியம் அவளோடு தவறாக இருக்கிறது, அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்றான். அவள் உயரே ஓடி வந்தாள். அவன், நீயும் உன் புருஷனும் உன் பிள்ளையும் எல்லாம் சுகம்தானா என்றான். அதற்கு அவள், எல்லாம் சுகம்தான் என்றாள். எனக்கு அது பிடிக்கும். அவள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையை எடுத்துக்கொண்டாள். அவள் எல்லா காரியங்களும் இப்போது சரியாய் தான் இருக்கிறது என்று கூறி அதன் பின்னரே அதை வெளிப்படுத்த துவங்கினாள். அவன் கேயாசினிடத்தில், போ, என்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு அதை அந்த பிள்ளையின் மேல் வை என்றான். ஆனால் அவள் அதற்கு, நான் ஊமை விடப் போவதில்லை என்றாள். எனவே தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து ஜெபித்தான். மேலும் கீழுமாக அறையிலே நடந்தான். அவனுடைய சரீரத்தை அப்படியே மரித்த பிள்ளையின் மேல் கிடத்தினான். அவன் ஜீவனுக்குள் வந்தான். தேவன் அவருடைய தீர்க்கதரிசிக்குள் இருக்கிறார் என்பதை சூனேமியால் உணர்ந்து கொண்டாள் என்று ஸ்திரீயாகிய மார்த்தாள் அறிந்து கொண்டாள். தேவன் அவருடைய தீர்க்கதரிசிக்குள் இருந்தாரானால் நிச்சயமாக தேவன் அவருடைய குமாரனுக்குள் இருந்தார். எனவே அவளால் இயேசுவிடம் போக கூடுமானால் அவளுக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆகவே அவள் ஓடிப்போய் அவருக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவரே, அவர் அதுவாகத்தான் இருந்தார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை செய்வார் என்று கூறினார். ஓ, அது எனக்கு பிடிக்கும். இப்பொழுதும் கூட நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை செய்வார். அது இன்றிரவுக்கு நல்லதாயிருக்கிறது. நீங்கள், நான் ஒரு பாவி சகோதரன், இப்பொழுதும் கூட நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை செய்வார். ஓ, பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறுங்கள், அவர் அதை செய்வார். நீங்கள் சுகவீனமாயிருந்தால் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே என்று கூறுங்கள், இப்பொழுதும் கூட அவர் அதை செய்வார். வைத்தியர் என்னை கைவிட்டு விட்டார், ஆனால் இப்பொழுதும் கூட கர்த்தாவே. நான் 5 வருடங்களாக நடக்கவே இல்லை, ஆனால் இப்பொழுதும் கூட கர்த்தாவே. நான் செவியால் ஏதும் கேட்க முடியவில்லை, எப்பொழுது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இப்பொழுதும் கூட கர்த்தாவே. நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எப்பொழுது என்று என்னால் உமக்கு சொல்ல முடியாது, ஆனால் இப்பொழுதும் கூட கர்த்தாவே. நீர் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து உங்களுடைய அறிக்கைகளின் பேரில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை செய்வார் என்றார். அவர் தம்மை நேராக நிமிர்த்துக் கொண்டு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று கூறினார். அதற்கு அவள், ஓ ஆம் கர்த்தாவே, பொதுவான உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் மீண்டும் எழும்புவான் என்றாள். அவர் அதற்கு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். ஓ, என்னே சிறிய நலிந்ததாய் காணப்படுகின்ற அவரை பார்க்க அழகு இல்லாதவராய் இருந்தார் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அவர் தம்மை நிமிர்ந்து நின்ற பொழுது அங்கே தேவன் இருந்தார். அவர், உன்னுடைய சகோதரன் மீண்டுமாய் எழுந்திருப்பான் என்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரன் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இதோ அவர் கல்லறையை நோக்கி நடந்தார். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு ஸ்திரீ என்னிடத்தில் கூறினாள், அதிக நாட்களுக்கு முன்பல்ல, ஒரு மிகவும் நல்ல ஸ்திரீ, இயேசு தெய்வீகமானவர் என்று விசுவாசியாத ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான கூட்டத்தவளாயிருந்தாள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற விசுவாசம் உள்ளவளாயிருந்தாள். அவர் ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவர் ஒரு கன்னி பிறப்பல்ல. அவர்கள் கன்னி பிறப்பை மறுதளிக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, ஆனால் ஒரு ஆராய்ச்சி செய்ததில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கும் புராட்டஸ்டன்ட் பிரசங்கிமார்களில் 85% கன்னி பிறப்பு ஒரு போலியானது என்று கூறுகிறதாக ஆராய்ச்சி காட்டுகிறது. சரிதானே? என்னால் அதை சுலபமாக செய்ய முடியும். நீங்கள் ஜீவிக்கிறதை கொண்டு என்னால் சுலபமாய் அதை சிந்திக்க முடியும். அது ஒரு போலியான ஒன்று என்று நம்பப்படுகிறது. சரியாக அப்படியே உண்மையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து காணும்படியாய் மீண்டும் திரும்பி வருவார் என்பதை மகத்தான சதவிகிதமானவர்கள் விசுவாசிப்பதில்லை. நமக்கு ஒரு எழுப்புதல் தேவை என்பதில் வியப்பொன்றுமில்லை. சகோதரனே, இங்கே கவனியுங்கள். இன்றைக்கு நீங்கள் அவ்வளவாக எழுப்புதலை பற்றி கேள்விப்படுகிறீர்கள். நமக்கு ஒரு எழுப்புதலே இருந்ததில்லை. நான் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து கொண்டு போனேன். அங்கே அவர்கள் இதை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டார்கள். அவன் ஒரு பட்டணத்திற்கு சென்றானாம். அவனுக்கு 5000 மனமாற்றக்காரர்கள் கிடைத்தது என்றார்கள். நாங்கள் அதை அப்படியே பின்தொடர்ந்து போனோம். நான் அல்ல, ஒரு போதகர் குழு அட்டைகளை எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் அவர்களை பின்தொடர்ந்து போய் 30 நாட்களில் ரட்சிக்கப்பட்டேன் என்று உரிமை கோருகிறவர்கள் 30 பேர்களை காண முடியவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது அது மனமாற்றங்களுக்கு பதிலாக உணர்த்தப்படுகிறதா இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவையா இருப்பது ஒரு நீண்டதான கூட்டங்கள் அல்ல, ஆனால் ஒரு பழைய பாணியிலான தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் கூட்டமே. ஒரு பழைய பாணியினால் ஆன நீல ஆகாய பாவத்தை கொல்லுகின்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட மார்க்கமே தேவையாயிருக்கிறது. ஆமென். திரும்பவும் அந்த கலைப்படைய செய்யும் கருவிகளை எடுத்துக்கொண்டு மனம் திரும்புதலை செய்யுங்கள். அது சரியானது. அதற்கு பின்னர் அவள், நல்லது, இங்கே பாருங்கள் சகோதரன் பிரண்ணாம், அவர் ஒரு மனிதனை அன்றி வேறொன்றும் அல்ல என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும் என்றார். நான் சொன்னேன், அதை செய்யுங்கள். அவர் தேவன் இல்லை என்பதை நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்டினால் அப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று. அவள், இல்லை, அவர் ஒன்றும் தெய்வீகம் இல்லை, அவர் வெறுமென ஒரு மனிதன். என்னால் வேதத்தை கொண்டு அவர் வெறுமென ஒரு மனிதன் என்று நிரூபிக்க முடியும் என்றார். நீங்கள் வேதத்தை கொண்டு அதை நிரூபித்தால் அப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினேன். அவள், நீர் ஆயத்தமாய் இருக்கிறீரா என்றார். நான் இருக்கிறேன் என்றேன். அவள், பரிசுத்த யோவான் 11 அவர் லாசருவின் கல்லறைக்கு சென்ற பொழுது அவர் அழுதார் என்றாள். அதனோடு அதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று நான் கூறினேன். அவள், ஏன், அவர் ஒரு மனிதனை என்று வேறொன்றுமில்லை என்று அது நிரூபிக்கிறது, அவர் அழுது கொண்டிருந்தார் என்றார். நான் சொன்னேன், இங்கே பாரம்மா, அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் உண்மையாகவே, ஆனால் அவர் ஒரு மனிதனும் மேலானவர். அவர் ஒரு தேவ மனிதனாய் இருந்தார் என்று. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமையா, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் அவர் வந்தார். அவர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் நடந்தார். அவர் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ நோக்கி பார்க்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறினாரோ அதை அவர் செய்தார். அவர்தான் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருந்தார். லாசருவை நோக்கி சென்ற பாதையிலே அவர் அழுதார். அவர் அழுது கொண்டிருந்த போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் கல்லறையின் பக்கத்தில் நின்ற பொழுது அங்கே மரித்து 4 நாட்களாக கிடக்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். தோல் புழுக்கள் அவன் மேல் நெளிந்து கொண்டு அவனுடைய சரீரத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருந்தன. சுற்றிலுமாய் துர்நாற்றமாயிருந்தது. அவர், லாசருவே வெளியே வா என்று கூறின போது மரித்து 4 நாட்களாக கிடக்கின்ற ஒரு மனிதன் கால் ஊன்றி எழும்பி நின்று மீண்டுமாய் ஜீவித்தார். அது ஒரு மனிதனுக்கு மேம்பட்டதாயிருந்தது. அல்லேலூயா. ஆமையா, அவர் அழுது கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் உயிர் தேர்தலில் அவர் தேவனாயிருந்தார். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த இரவு பசியாய் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டு மரங்களை அண்ணாந்து பார்த்து புசிக்க ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தபோது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். அவர் பசியாய் இருந்த போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர் 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் எடுத்து 5000 ஜனங்களுக்கு போஷித்த போது அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேம்பட்டவராயிருந்தார். அது மாம்சத்தில் இருக்கும் தேவனாயிருந்தார். அல்லேலூயா. அன்றிரவு அவர் படுத்து கிடந்த பொழுது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அப்பொழுது வல்லமை அவருடைய வஸ்திரத்திலிருந்து வெளியே சென்றது. அவர் அவ்வளவு பலவீனம் அடைந்தவராய் மகத்தான கடலானது கர்ஜித்துக் கொண்டிருக்க ஒரு 10,000 கடல் பிசாசுகள் அந்த இரவு அவரை மூழ்கடித்து போடுவேன் என்று ஆணையிட்டு இருந்தது. அப்பொழுது அந்த சிறிய படகானது ஒரு கார்கானது ஒரு மகத்தான கடலில் இருப்பது போன்று இங்கும் அங்குமாக அலை கழித்துக் கொண்டிருந்தது. அங்கே அவர் நித்திரையாய் படுத்து கிடந்த பொழுது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மடிந்து போகிறோமே, எங்களை குறித்து அக்கறை இல்லையா என்று கூறின பொழுது
அந்த படகின் பின்னணியத்தில் அவர் கால் ஊன்றி எழும்பி நின்று, இறையாதே, அமைதியா இரு என்று கூறின பொழுது அங்கே ஒரு அமைதல் உண்டாயிற்று. அது ஒரு மனிதனை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா! அது என்னுடைய தேவனாய் இருந்தது. அல்லேலூயா! உண்மைதான், அவர் தேவனாயிருந்தார். ஆம், உண்மையாகவே தேவனாயிருந்தார். அவர் கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் செய்யாத ஒரு மகத்தான புகழ் மாலையை கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் தன்னையோ ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறினார்கள். என்ன ஒரு அற்புதமான புகழ் மாலை அல்லது வாழ்த்துரை அவர்கள் அவருக்கு கொடுத்தார்கள். அவர் மற்றவர்களை ரட்சித்து தன்னை கூட ரட்சித்துக் கொண்டால் அவரால் மற்றவர்களை ரட்சித்திருக்க முடியாது. எனவே அவர் மற்றவர்களை ரட்சிக்கும் பொருட்டாய் அவர் தம்மை தாமே கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அவர் இரக்கத்திற்காக கதறின போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். அப்பொழுது அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அவர் ஒரு மனிதனை போன்று மரித்தார். ஆம், ஆனால் ஈஸ்டர் காலை என்று அவர் எழுப்பின போது அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். தீர்க்கதரிசிய வண்ணமாய் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது என்னை ரட்சித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களை தூரமாய் அவர் சுமந்து கொண்டு போனார். உயிர்த்தெழுந்த போது இலவசமாக என்றென்றைக்குமாய் அவர் நீதிமான் ஆக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள்! அல்லேலூயா! நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே நடவுங்கள். ஒரு சமயம் சில வான சாஸ்திரிகள் அவருடைய பிறப்பிற்காக அவரை ஆராதிக்கும்படி போகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர்களுடைய ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்துகின்றனர். ஜிம் ஜோன்ஸும் மற்றெல்லாரும் ஜான் டோவும் பொருட்களை ஆயத்தப்படுத்துகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர் இந்த சீட்டுக்கட்டு மேஜைகளை வைக்கிறதையும் அதை போன்று பக்கவாட்டிலே அடுக்கி எல்லா காரியங்களையும் மேலே வைத்தார்கள். அவர்கள் இயேசுவானவரை ஆராதிக்கும்படி போகிறார்கள். அவர்கள் அங்கே சென்ற பொழுது அதை அறிந்து கொள்ள நேர்ந்தது. அந்த வயதான ஒட்டங்களால் நடக்க முடியாது என்பதை தீர்மானித்தார்கள். இன்றைக்கு சபையோடு காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அதனோடு அவ்வளவு அதிகமான உலகத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். அது அப்படியே உங்களை திருப்புகிறது. அது உண்மை. அந்த விதமாக அவனும் அவர்கள் எல்லாரும் புறப்படுகின்றதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் தூரத்திலே மலையின் பக்கவாட்டுக்கு சென்றார்கள். அவர்களால் ஊடாக கடந்து கூட போக முடியவில்லை. ஏனென்றால் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமையா, ஒரு வயதான மனிதன் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அவன் தன்னை லகுவாக்கிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் நான் பரலோகம் போவதற்காக நான் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, பரலோகம் போவதற்காக நான் மூட்டைகள் கட்டவில்லை. நான் பரலோகம் போவதற்காக மூட்டைகளை அவிழ்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா! அதன் பிறகு எடுத்துக் கொள்ளப்படுதல் எல்லா காரியங்களையும் துண்டித்து போடும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று வேதம் கூறுகின்றது. அந்த வயதானவன் போகின்றதை என்னால் காண முடிகின்றது. பாருங்கள், அவனுடைய மனைவி, யோவான், என்ன விஷயம் அப்பா, நீ எங்கே போகிறாய் என்று அவன் பக்கமாயிருந்து கூறுவதை என்னால் காண முடிகின்றது. அவன், நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் என்றான். நீ போகின்றாய் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றான். அவன், நல்லது, நான் போகின்றேன் என்றான். நல்லது, உன்னிடத்தில் ஒரு திசை காட்டும் கருவி கூட இல்லையே. உனக்கு ஊழியம் செய்யும் அங்கீகார சீட்டு கூட கிடையாதே. இந்த உலகத்தில் உனக்கு என்னதான் நேர்ந்தது? அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா? நீ கர்த்தரை ஆராதிக்க போகின்றீரா என்றால் ஆம் என்றான். உம்முடைய திசை காட்டும் கருவியை கொண்டு போங்கள் என்றால் வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை என்றான். உமக்கு அது தேவையில்லையா? நீர் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்? அவன் விடிவெளி நட்சத்திரத்தை சுட்டி காட்டி நான் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே போகிறேன் என்று கூறுகிறதை என்னால் காண முடிகின்றது. ஆமீன். வான சாஸ்திரிகளை வழிநடத்தி கொண்டு போக தேவனொரு நட்சத்திரத்தை அளித்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு திசை காட்டும் கருவி தேவையில்லை. அவர்களுக்கு தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை நட்சத்திரம் தேவையாயிருக்கிறது. மகிமை. வானசாஸ்திரிகளின் நட்சத்திரத்தை கொண்டு கிறிஸ்துவிடம் வழிநடத்தினாதே தேவன் இன்றிரவு உங்களை கிறிஸ்துவிடம் புதிய பிறப்பிற்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு உங்களை வழிநடத்தி கொண்டு போக இங்கே பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். புருஷர்களே, ஸ்திரீகளே, நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா? என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது. ஓ, என்னே அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் போல் உணர்கிறேன். என்னுடைய கரங்களை என்னுடைய பேண்ட் ஜோபியில் போட்டுக் கொண்டு ஒரு வயதான சாட்சா பிரசங்கியாரை போன்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பது ஏன்? நான் அதை விரும்புகிறேன். தம்பி, ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாயா? ஆனால் உன்னுடைய பக்கங்களில் ஒட்டி இருக்க கொஞ்சம் பன்றி இறைச்சியும் பீன்ஸும் நீ அவசியம் சாப்பிட்டாக வேண்டும். நம்மை போஷிக்க, நமக்கு விறுவிறுப்பு உண்டாக்க ஏதாவது காரியம் தேவையாயிருக்கிறது. நமக்கு அதுதான் தேவையாயிருக்கிறது.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறது இல்லையா? உண்மையாக தேவன் ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உடையவராய் இருக்கிறார். நீங்கள் இன்றிரவு அதில் இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? இப்பொழுது என்னுடைய நல்ல பாப்டிஸ்ட் நண்பர்களே, உங்களை நான் பாப்டிஸ்டை சேர்ந்தவன் தான். நான் ஒரு பாப்டிஸ்டா இருந்தேன். இங்கே இருக்கின்ற என்னுடைய போதகர் ஒரு பாப்டிஸ்டாக இருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று அப்போஸ்தலர் 19 கூறுகின்றது. நீங்கள் விசுவாசிகளான போது அல்ல, ஆனால் நீங்கள் விசுவாசித்தது முதற்கொண்டு. ஆமையா, நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இன்றிரவு அது உங்களுக்காக இருக்கிறது. தேவன் ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உடையவராயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சொந்த வழியில் போக முயற்சிக்க வேண்டாம். அத்தி இலைகளின் ஊடாக போகாதீர்கள். வெள்ளத்தால் உலகை அடித்த போது அவர்கள் செய்ய முயற்சித்தது போன்று ஒரு மரத்துண்டின் மேல் மிதந்து கொண்டு போகாதீர்கள். ஆதாம் செய்தது போன்று உங்களை அத்தி இலையால் மூடிக்கொள்ளாதீர்கள். சபையை உபத்திரவப்படுத்த நேபுகாத் நேச்சாரின் பாதையிலே போகாதீர்கள். மற்ற அந்த வித்தியாசமான பாதைகளில், விதங்களில், வழிகளில் அநேகங்களை கூறலாம். அவைகளில் போகாதீர்கள். பரிசேயர்களை போன்று ஒரு பயபக்தியான மனிதனை போன்று போகாதீர்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், நாம் உயரமான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம். ஒரு கால் அங்கே ஏதாவது காரியம் நடந்து கொண்டிருந்தால் நாம் எல்லாரும் அதை குறித்து அறிந்திருப்போம். தேவன் நடுவே அங்கே வெளியே வந்து பெத்லகேம் முன்னணியில் ஒரு குழந்தையாக பிறந்து அவரை கீழே உலகத்துக்கு கொண்டு சென்றார். உலகத்திலிருந்து கடுமையான தண்டனையினால் உலகத்திலிருந்து வெளியே சென்றார். அதை குறித்து அவர்கள் ஒன்றும் அறியாதிருந்தார்கள். உண்மை தேவனால் அளிக்கப்பட்ட பாதை. ஒரு சமயம் அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டாள். அல்லேலூயா. வைத்தியர்களால் அவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அவள் மயங்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. அநேக வருஷங்களாக அவளுக்கு உதிரபோக்கு இருந்தது. ஒரு நாள் அவள் படகில் இருக்கும் போது ஏதோ உரத்த சத்தம் கேட்டது. அவள் வெளியே எட்டி பார்த்தால் அங்கே தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை வந்திருந்தது. அரே ஓ என்ன! அவள் உயர்ந்த முதல் தரமான பாப்டிஸ்டிற்கு வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டதாக இருக்கிறது. அவர்களுடைய கால்களுக்கு இடையே அவள் நகர்ந்து சென்றால் அவர்கள் அசைந்து போக வேண்டியதாயிருந்து. பிரிங்காம் யங்கும் அவருடைய எல்லா மனைவிகளிடத்திலும் வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. அப்படியே அவள் நேராக ஊடாக சென்றாள். அவள் என்ன கூறினாள்? அவர்கள் அங்கேயே நில், நீ எங்கே போகின்றாய்? வைத்தியர்களே ஒன்று முடியாது என்று கூறிவிட்டார்கள். அப்படியானால் நீ எங்கே போகின்றாய்? நான் உன்னை அங்கே உதிரப்போக்குடன் கண்டேனே என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அதற்கு அவள், நான் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே போகின்றேன் என்று கூறினார். அது எங்கே இருக்கிறது? அதோ அங்கே இருக்கிறானே ஒரு மாய்மாலக்காரன், அவனை சொல்லிவிடாதே என்றார்கள். அவள் அதற்கு, அந்த இடத்திற்கு தான் நான் போகிறேன், நான் நேராக உள்ளே போகிறேன் என்றாள். அவள் நெருக்கிக் கொண்டு ஊடாகவும் சுற்றி கொண்டும் இந்த நபர் இருக்குமிடம் மட்டுமாய் அவள் சென்றாள். அவர் இந்த விதமான சபையை சேர்ந்தவர், இது அது என்று அவர்கள் எல்லாரும் அவளை பின்னால் தள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அவளோ இயேசுவை நோக்கி சென்றடைந்தாள். அவர்களில் சிலர், இப்பொழுது சகோதரியே ஒரு நிமிடம் பொறு, நீங்கள் இறைச்சி புசித்தால் உங்களால் அது செய்ய முடியாது என்றார்கள். அவளோ தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தார். நீங்கள் சர்ப்பங்களை எடுக்காதிருந்தால் உங்களால் அதை செய்யவே முடியாது என்றார்கள். அவள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே தொடர்ந்து சென்றாள். அவள் இயேசுவண்டை போக வேண்டும் என்றிருந்தாள். அது உண்மை. நான் பண்டைய தாவீதை குறித்து நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமையா, அங்கே இருக்கிறது என்று அவர் கூறின பொழுது அதை குறித்து அங்கே அவர் பேசினார். அவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அது கண்மலையின் தேனை போல் இருக்கும் என்று. நான் ஒரு பழைய சிறிய விவரணத்தை வழக்கமாய் உபயோகிப்பதுண்டு. அவர்களுடைய பக்கவாட்டில் இங்கே அவர்கள் ஒரு கை பையை, ஒரு சிறு பையில் அவர்கள் தேனை ஊற்றிக் கொண்டு போவார்கள். பழைய மேய்ப்பர்கள் அதை செய்வார்கள். அதை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆடுகள் எல்லாம் சுகவீனமாகிவிடும். அப்பொழுது அவர்கள் சிறிது தேனை எடுத்து அதை சுண்ணாம்பு கல்லான பாறையின் மேல் பூசுவார்கள். அந்த சுகவீனமான ஆட்டை அடைத்து அந்த பாறையை நக்கும்படி விடுவார்கள். அவைகள் போய் அந்த பாறையில் இருந்து அந்த தேனை நக்கி எடுக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு சத்தையும் சேர்த்து நக்கிவிடும். என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? சுகவீனமான ஆடு சுகமாகிவிடும். இப்பொழுது சகோதரனே, இங்கே பாருங்கள், இன்றிரவு ஒரு கைப்பை நிறைய நான் அதை வைத்திருக்கிறேன். நான் ஒன்றும் அதை பாப்டிஸ்ட் சபை மேலோ, மெத்தடிஸ்ட் சபை மேலோ, பிரெஸ்பிட்டேரியன் சபை மேலோ அல்லது பெண்டேகோஸ்தே சபை மேலோ போட போகிறதில்லை. நான் அதை கிறிஸ்து இயேசுவின் மேல் போடுவேன். அங்கே நான் அதை இருக்க வேண்டும். சுகவீன ஆடாகிய நீங்கள் அதை நக்க துவங்குங்கள். அதிலிருந்து நிச்சயமா ஏதாவது காரியம் கிடைக்கும். ஆமையா, அவர் மேல் நக்குங்கள். அந்த வயதான மனிதனை போன்று அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மேல் நக்குங்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் சபை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீங்கள் எந்த கவனம் செலுத்தாதீர்கள். கிறிஸ்துவுக்கு கவனம் செலுத்துங்கள். அவரை பின்பற்றுங்கள். ஏனென்றால் அவருக்குள் அவரே சபையாயிருக்கிறார். நான் காண்கிறேன். தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியில் செல்லுங்கள்.
அவர் ஒன்றும் மெத்தடிஸ்ட் தேவனுடைய அளிக்கப்பட்ட வழி என்று கூறவில்லை. பாப்டிஸ்டுகள் வழியா இருந்தார்கள் என்றும் கூறவில்லை, அல்லது மற்ற சபையும் இருந்ததாக கூறவில்லை. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நீங்களோ நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று எப்படி அதனால் அறிய முடியும் என்கிறீர்கள்? ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12. அது உண்மை. தேவனுடையதற்கு கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தில் அவர் உடையவராய் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சொந்தமானது. ஒரு பெரிய காசோலைகள் நிறைந்த முழுமையான புத்தகத்தை அவரிடத்து கீழாக அவருடைய பெயரை கையெழுத்திட்டு, இதோ இருக்கிறது என் மகனே, உனக்கு என்ன தேவையாயிருந்தாலும் நீ அதை பெற்றுக் கொள்ளலாம் என்கிறார். ஆமென். அதை நிரப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை நிரப்பி உள்ளே கொடுத்து, கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அல்லேலூயா. அது நிறைவேறுதலுக்கு வரும். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். காசோலைகளில் கையெழுத்திட்டு, கர்த்தாவே எனக்கு சுகம் தேவையா இருக்கிறது என்று கூறுங்கள். அதை கிழித்தெடுத்து, அங்கே நீர் இருக்கிறீர், கர்த்தாவே சுகத்துக்காக இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் என்று கூறுங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறி தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். சுகத்திற்காக விசுவாசியுங்கள். அந்த காகங்கள் எலியாவுக்கு ஆகாரத்தை கீழே கொண்டு வந்தது போல அது நேராக திரும்பி வருகிறது. அதோ அது இருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவுக்கு எனக்கு ரட்சிப்பு தேவையா இருக்கிறது என்று கூறுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெறுமனே அதில் எழுதி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறதே. கர்த்தாவே அது எனக்காகத்தான் என்று கூறுங்கள். காசோலையை நிரப்புங்கள். எனக்கு ரட்சிப்பு தேவை கர்த்தாவே, அதை என்னிடத்தில் கொடும் என்று கூறுங்கள். அவர் இதோ அது இருக்கிறது என்பார். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அதோடு கூட நடந்து போய்விடுங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவையா? ஆமையா. நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? காசோலையை நிரப்பி கையெழுத்திட்டு உயிரை அனுப்புங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். தேவன் அதை தந்தருளுவார். தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை. அவர் உங்களுக்கு ஒரு காசோலை புத்தகத்தை கொடுத்தார். போய் அதை நிரப்புங்கள். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக தேவன் எப்பொழுதும் ஒரு அளிக்கப்பட்ட பாதையை உடையவராயிருக்கிறார். ஒரு நாளில் யவீர் என்று பெயர் கொண்ட ஒரு சிறிய நபர் இருந்தார். அவன் ஒரு விதமாக ஏதோ ஒரு கூட்ட அவிசுவாசிகளோடு அவன் போய் சேர்ந்து கொண்டான். ஒரு முழு கூட்ட பிரசங்கியார்களை போன்று அதே விதமாக இன்றைக்கு இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவ்விசுவாசிகள் மத்தியில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் கூறுகிறது. சரி, முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும். யார் அதை சொல்லி இருப்பார்கள் என்று வியக்கிறேன். நீங்களா? வேதம் கூறுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்று. நீங்கள் இன்றைக்கு பாதி சபைகளில் அதை பிரசங்கியுங்கள். அவர்கள் கதவுக்கு வெளியே உங்களை உதைத்து தள்ளுவார்கள். அது சரியே, அது உண்மை. தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையை அறியார்கள். ஆனால் அவர் சொன்னது அதுதான். அதைதான் இயேசு சொன்னார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமையா. பின்னர் அவர் அப்படி சொல்லி இருப்பாரானால், ஆமேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், அது சத்தியம் என்று நான் நினைக்கிறேன், அவருடைய வழியில் நான் நடக்கிறேன், அவர் கூறினதையே நான் செய்கிறேன். தொடர்ந்து வரும் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் அதை உறுதிப்படுத்தினார். அது உண்மை. எனவே அதே காரியத்தை செய்து நடந்து உள்ளே செல்லுங்கள். சித்தமாயிருக்கின்ற யாரும் உள்ளே வரட்டும். ஆறுங்கள், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் வந்தாக வேண்டும். எனவே நேராக உள்ளே வாருங்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம். இன்றிரவே அதை எடுங்கள். நான் இந்த சிறிய நபரை காண்கிறேன். அவர்தானே சேர்ந்து கொண்டார். அவன் இயேசுவை நேசித்தான். அப்படி இருந்தும் அவன் தயவாயிருந்தான். அவனுடைய கௌரவத்தை அவன் இழக்க விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும் ஆசீர்வாதங்களை. எனவே அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். எனவே கர்த்தர், அங்கே இருக்கின்ற அந்த வயதான நபரை பார், நான் அவரை நித்திய ஜீவனுக்கு முன்குறித்தேன். அவனோ அங்கே அந்த விசுவாசிகளின் குழுவில் இருக்கிறான். ஆகையினால் நான் அவனுக்கு சரியாய் செய்கிறேன். அவனுடைய குமாரத்தி வியாதிப்படும்படி அனுமதிக்கிறார். அவன், நான் வைத்தியர் டோ அவர்களை அழைக்கிறேன் என்றான். வைத்தியர் டோ அவர்கள் வந்து பார்த்தார். அவர், யவீரு, நாடி துடிப்பு குறைந்து கொண்டு போகிறது. எதை செய்தால் மேலாக இருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன். நாம் இதை அதை செய்வது மேலாக இருக்கும். அவர் அவளுக்கு எல்லா மருந்துகள் முதலானவற்றை கொடுத்தால் அவர் அப்படி தொடர்ந்து போய் மரித்துக் கொண்டிருந்தார்.
பின்னர் அவர், தேவனிடத்தில் ஒரு அளிக்கப்பட்டபடி இருக்கிறதா என வியக்கிறேன் என்றார். ஓ என்னே, தெய்வீக சுகத்தை குறித்து அவன் அவ்வளவாய் குறை கூறினவனாக இருந்தான் அந்த மனிதன், அல்லது அவரை குறித்து கேள்விப்பட்டு ஆமாம் என்று கூறினான். யவீரே, அவன் ஒரு மாய்மாலக்காரன் என்று நீ நினைக்காதே. இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் கூறினார். அவர் ஒரு மாய்மாலக்காரன் அல்ல, நீ அவரில் விசுவாசமாயிரு. ஓ சரி, ஆம், ஓ அப்படி இருக்கிறார் என நான் யூகிக்கிறேன். பாருங்கள், இந்த சில எல்லைக்கோடு விசுவாசிகள் அந்த விதமாகத்தான் இருக்கிறார்கள். அது உண்மை, பயப்படுகிறார்கள். ஓ, உன்னிடத்தில் இருந்து கவை எலும்பை தேவன் எடுத்து போட்டு உனக்குள் ஒரு முதுகெலும்பை வைப்பாராக. பட்டி ராபின்சன் அவர்களின் சாட்சி என்னவாக இருக்கிறதோ அதை நான் விரும்புகிறேன். அவர், கர்த்தாவே, மரமறுக்கும் ரம்பத்தின் அளவான ஒரு முதுகெலும்பை எனக்கு தாரும். என்னுடைய ஆத்துமாவின் இருபுறமும் சரிந்த கூரையின் முடிவில் அதிகமான சத்தத்தை போடும். அதில் ஒரு பல் இருக்கும் வரைக்கும் நான் பிசாசோடு போராடி அதன் பின்னர் நான் மரிக்கும் வரைக்கும் அவனை கோந்து பூசி ஒட்டி விடுவேன் என்று அவர் கூறினார். எனக்கு அது பிடிக்கும், அது உண்மை. அவன் என்னிடத்தில் ஒரு கூன் நாய் இருந்தது, அவள் வயதாகி மரித்து போனாள். அவன் அந்த கூன் நாய்க்கு ஒரு பல் இல்லாதே போகும் வரைக்கும் கொண்டு வந்தான். அதன் பின்னர் அவைகளை அப்படி அடித்துக் கொண்டு சத்தமிடும் என்று கூறினான். எனக்கு அது பிடிக்கும், உண்மை. அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாம், எனக்கு கல்வி அறிவே கிடையாது, நான் மிகவும் சிறியவன், பிரசங்கிமார்கள் என்னை புறக்கணித்து போடுவார்கள் என்று. நாம் திரும்பி கதைக்கு போவோமாக. அது நாயினுடைய அளவை பொறுத்ததல்ல, அது அந்த நாயிடத்தில் உள்ள சண்டையின் அளவை பொறுத்ததாய் இருக்கிறது. இன்றைக்கு அது அதுவாகத்தான் இருக்கிறது. அங்கே எழும்பி நில்லுங்கள். நான் உங்களை ஒரு நாயோடு ஒப்பிடவில்லை, ஆனால் அங்கே நில்லுங்கள். அந்த வயதான தலைவன் போவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கூறினது போன்றே, தலைவரே, நீர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர் என்றார்கள். அதற்கு அவர், நான் உமக்கு சொல்ல வேண்டும் என்றிருக்கிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, எனக்குள் 2 நாய்கள் இருக்கிறது, ஒன்று கருப்பாய் இருக்கிறது, ஒன்று வெள்ளையாய் இருக்கிறது. கருத்தது நான் தவறு செய்யும்படி விரும்புகிறது, வெள்ளையோ நான் சரியானது செய்யும்படி விரும்புகிறது. அவைகள் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டும் சச்சரவு செய்து கொண்டும் இருக்கிறது. நான், தலைவரே, 2இல் எது ஜெயிக்கிறது என்றேன். அதற்கு அவர், எதற்கு அதிகம் போஷாப்பு கிடைக்கிறதோ அதை பொறுத்தது என்றார். அதுவும் கூட ஏறக்குறைய சரியாக இருக்கிறது. ஆமையா, சரி சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவு உலகத்துக்கு என்ன தேவையா இருக்கிறது என்றால் ஒரு நல்ல பழைய மாதிரியான குலுக்குதலே தேவை. யவீரு, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும். மகளுக்கு மிகுதியான சுகவீனம், அவளை திருப்பி கொண்டு வர அங்கே இருக்கின்ற ஒரே நம்பிக்கை இயேசுவிடம் போவது மட்டுமே. அவர்கள் நேராக இயேசுவிடம் சென்றனர். அவன் வீதியிலே போய்க் கொண்டிருக்கையிலே அவன் அங்கு வருகிறதை நான் காண்கிறேன். உதிர போக்குள்ள ஸ்திரீ அப்பொழுதுதான் சுகமாக்கப்பட்டாள். இதோ அவன் போய் அவரிடத்தில், என் மகள் இப்பொழுது படுத்து கிடக்கிறாள், ஆசாரியன் என்ன கூறுகிறான், மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீர் வந்து உம்முடைய கரங்களை அவள் மீதில் வைப்பீரா? சுகத்துக்கு நீர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் வருவீரா? உம்முடைய கரங்களை அவள் மேல் வையும், அவள் சுகமடைவாள் என்றார். அவர், நான் வருகிறேன் என்றார். இதோ அவன் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இதோ ஒரு மனிதன் வீட்டிலிருந்து ஓடி வந்து, யாவீருவே, ஆண்டவரை தொந்தரவு செய்யாதே, ஏனென்றால் உம்முடைய மகள் ஏற்கனவே மரித்து விட்டாள் என்றான். ஓ என்னே, அவனுடைய சிறிய இருதயம் அவனுக்குள்ளாக அந்த விதமாக குதிக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அந்த அன்புள்ள மிருதுவான இயேசுவினுடைய கண்கள் அப்படியே உருண்டு அவன் பக்கமாக திரும்பி, நான் உனக்கு சொல்லவில்லையா, பயப்படாதே, நீ தேவனுடைய மகிமையை காண்பா என்றார். அவர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருக்கிறார். குருடனான பார்த்திமேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு வயதான மனிதன் அங்கே இருந்தான். வாசலிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அக்டோபர் மாத நெருக்கத்தில் அங்கே குளிர்காலமாயிருந்தது. வீதி வழியா ஏதோ சத்தம் வந்து கொண்டிருக்கிறதை அவன் கேட்டு, அது என்ன என்றான். அதற்கு, அதுவா, நசரேயனாகிய இயேசு என்றார்கள். அவன் எதையும் கூர்ந்து கவனிக்கவில்லை. அவனுடைய மேல் அங்கியை வெளியே உருவினான். அவன் அதை எடுத்து கீழே வைக்கவில்லை. அப்படியே அதை மடித்து, உங்களுக்கு தெரியும், அவன் குருடாகவே அதனண்டைக்கு போக முடியும். அவனோ அங்கியை தூக்கி ஒரு பக்கமாக எறிந்தான். தேவன் ஒரு பாதையை அளித்திருந்தார். அவன் அந்த பாதையை தொடர்ந்தான். அவன் அங்கே ஓடி வந்தான். சிலர், கீழே உட்காரு, கீழே உட்காரு, அவருக்கு உன்னோடு வீணாக்க நேரமே கிடையாது என்றார்கள். அவனோ இன்னும் அதிகமாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று கூச்சலிட்டான். அவன் அழுத்தி தள்ளி கொண்டு ஊடாக சென்று, என்மேல் இரக்கமாயிரும், என்னுடைய கண்களுக்கு நீர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையா இருக்கிறீர் என்று நான் அறிவேன். ஓ கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும் என்றான். அது உண்மை. ஒரு நாள் குருடனான பார்த்திமேயுவின் சரித்திரத்தை, ஒரு சிறு கதையை நான் வாசித்தேன்.
அவன் அநேக வருஷங்களாக குருடாய் இருந்தான் என்று அவர்கள் கூறினார்கள். அவன் ஒருபோதும் கண்டிராத ஒரு மகள் அவனுக்கு இருந்தது. அவன் வழக்கமாக அங்கே நடந்து போய் வீதியில் உட்கார்ந்து கொள்வான். அவன் சிறிய ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தான். இந்நாட்களில் நாய்கள் குருடரை வழிநடத்தி போவது போன்று ஆட்டுக்குட்டிகள் வழக்கமாக ஜனங்களை வழிநடத்தும். நாய்கள் குருடான மனிதரை வழிநடத்திக் கொண்டு போகும். அவர்கள் ஆட்டுக்குட்டிக்கு பயிற்சி அளித்து குருடரை வழிநடத்தும்படி வைத்திருந்தார்கள். இன்னொன்றில் அவனிடத்தில் 2 மணிப்புறாக்கள் இருந்ததாம். அவைகள் சிறிது பல்டிகள் அடிக்கும். அதை போன்று எதையோ செய்து எருசலேமுக்கு அல்லது பட்டணத்திற்கு போகின்ற யாத்ரீகர்களுடைய கவனத்தை கவர்ச்சிக்கும். அவர்கள் சில்லறை காசுகளை அவனுடைய கோப்பையில் போடுவார்கள். அவன் குருடனாயிருந்தான். ஆக ஒரு இரவு அவனுடைய மனைவி மிகவும் சுகவீனமானாள். எனவே அவன் கர்த்தரிடத்திற்கு போனான். அவன், கர்த்தாவே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் ஒரு ஏழையான மனிதன். நான் குருடான மனிதன். உமக்கு கொடுக்கும்படி என்னிடத்தில் ஏதுமில்லை. ஆனால் கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் இரக்கம் பாராட்டி என்னுடைய மனைவியை ஜீவிக்கும்படி செய்தால் நாளைக்கு என்னுடைய மணிப்புறாக்களை ஒரு பலியாக உமக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான். அந்த இரவே கர்த்தர் அவனுடைய மனைவியை சுகப்படுத்தினார். அடுத்த நாள் அவன் திரும்பவும் போய் ஒரு ஆசாரியன் மூலமாய் அந்த 2 மணிப்புறாக்களையும் ஒரு பலியாக செலுத்தினான். அதன் பின்னர் அந்த ஆட்டுக்குட்டியை தவிர அவனிடத்தில் வேறொன்றுமில்லை. அதற்கு அதிக நாட்களுக்கு பின்பல்ல அவனுடைய சிறிய மகள் வியாதியானாள். வைத்தியர்களால் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன், கர்த்தாவே, இன்னும் ஒரு காரியம்தான் மீந்திருக்கிறது. அது அந்த ஆட்டுக்குட்டி தான். ஆனால் நீர் என் சிறு மகளை சுகமாக்கும்படி செய்வீரானால் நான் அவளை பார்த்ததே இல்லை. அப்பொழுது நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை ஒரு பலியாக உமக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான். பின்னர் கர்த்தர் அவனுடைய சிறு பெண்ணை சுகப்படுத்தினார். அதற்கு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த ஆட்டுக்குட்டி அவனை வழிநடத்த அவன் வீதியிலே போக துவங்கினான். பிரதான ஆசாரியனான காய்வா வந்து, குருடனான பார்த்திமேயுவே, நீ எங்கே போகின்றாய் என்றான். அவன், ஓ பிரதான ஆசாரியரே, நான் தேவாலயத்துக்கு போகிறேன். ஆட்டுக்குட்டி என்னை தேவாலயத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகிறது. ஆட்டுக்குட்டியை ஒரு பலியாக செலுத்தும்படி போகிறேன் என்று கூறினான். ஆசாரியன், ஓ, நீ அதை செய்யக்கூடாது என்றான். அதற்கு பார்த்திமேயு, செய்வேன் என்றான். ஆசாரியன், இன்னாரும் ஒரு ஆட்டுக்குட்டியின் கிரயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ போய் ஒன்றை வாங்கிக் கொள் என்றான். அதற்கு அவன், நான் தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒருபோதும் வாக்களிக்கவில்லை. நான் அவருக்கு இந்த ஆட்டுக்குட்டியை தான் வாக்களித்தேன், இந்த ஆட்டுக்குட்டியை என்றான். அதற்கு அவன், குருடான பார்த்திமேயுவே, நீ அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போக கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி உன்னுடைய கண்களாய் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி இல்லாமல் உன்னால் காண முடியாது. அந்த ஆட்டுக்குட்டி உன்னை வழிநடத்துகிறது. குருடான பார்த்திமேயுவே, அது உன்னுடைய கண்களாய் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை உன்னால் செலுத்த முடியாது என்றான். அந்த வயதான மனிதன் சற்று நடுங்கினவனாய், ஓ பிரதான ஆசாரியரே, குருடனான பார்த்திமேயுவின் கண்களுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளிப்பார் என்று கூறினான். தேவனுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. அவர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது தேவன் ஒரு அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை உடையவராய் இருந்தார். அதோ அவர் இருக்கிறார். அவர் இன்றிரவு தேவனுடைய அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்காக அவர் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவுக்காக அவர் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். நரகத்திலிருந்து உன்னுடைய தப்பிக்கொள்ளுதலுக்காக அவர் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். பரலோகத்தில் உன்னுடைய மகிமைக்காக அவர் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கையிலே, எங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கையிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஓ தேவனாகிய கர்த்தாவே, வானங்கள் பூமி இவைகளின் சிருஷ்டிகர்த்தரே, நித்திய ஜீவனின் பிறப்பிடமே, எல்லா நன்மையான வரத்தையும் தருபவரே, இந்த ஜனங்களின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்பும். இந்த பாவம் சிறிய காரியங்கள், அவர்கள் குறிப்புகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் நீர் ஒரு அளிக்கப்பட்டபடியை உடையவராய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன். நோவாவின் நாட்கள் இருந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும் என்று நீர் கூறினீர். ஒரு ஆயத்தப்படுதலின் நேரம், கோபாக்கினியை தப்பிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியதாயிருக்கிறது. அந்த குருடான மனிதனின் கண்களுக்காக அல்லது உதிரப்போக்கு இருந்த அந்த ஸ்திரீயின் உதிரப்போக்கை நிறுத்துவதற்காக அளிக்கப்பட்டிருந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியை, மரித்து போன லாசருக்காக அளிக்கப்பட்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை இங்கே இப்பொழுதே இருக்கும்படி தேவனை நான் ஜெபிக்கிறேன். தேவனே இரக்கமாயிரும். அதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது ஒரு நாளன்று அதே ஆட்டுக்குட்டி தான் என்னுடைய கண்களுக்காக அளிக்கப்பட்டதாயிருந்தது. 3 வருடங்களுக்கு முன்னர் மேயோ சகோதரர்கள் மீண்டும் சுகமாக ஆவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று என்னிடத்தில் கூறின பொழுது தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்தார். அங்கே கிரீன்மிலண்டை நீர் உம்முடைய தூதனை அனுப்பி, ஓ இதை செய் என்று கூறின பொழுது
நாஸ்திகர்களும் அவிசுவாசிகளுமான ஒரு மகத்தான உலகத்துக்கு முன்பாக என்னால் எப்படி அதை செய்ய முடியும் என்று கூறினேன். ஆனால் தேவனோ ஒரு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை கொடுத்திருந்தார். தேவனே, இங்கே இருக்கும் என்னுடைய சிறிய சபையை நான் நோக்கி பார்க்கின்ற போது நான் அநேக ஆயிரக்கணக்கான மைல்கள் கடலின் ஊடாக உறைந்து போன நிலப்பரப்பையும் மகத்தான பனிக்கட்டிகளையும் நான் நினைக்கிறேன். எப்படியாய் நான் அங்கே உட்கார்ந்து அநேக முறைகள் ஒரு தனிமையான அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவர் இங்கே வந்து என்னுடைய கரம் குலுக்குவார்கள் என்பதை குறித்து அநேக முறைகள் சிந்திக்கிறேன். அந்த பழைய மரத்தூள் தரையிலே பரம்பி விழவும், காற்று அடிக்கும் பொழுது ஜன்னல்கள் அசைகின்றன. என்னுடைய அன்பார்ந்த மனைவியை கொண்டு வந்து சிலுவையின் பாதத்தண்டையில் இங்கே அவளை கிடத்தி அவளுடைய அடக்கத்தை பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவளுடைய கரங்களில் வைக்கப்பட்ட என்னுடைய சிறிய குழந்தையை கர்த்தாவே பார்த்தது நினைவிருக்கிறது. ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னர் நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பின சிறிய பில்லிப்பாலை எனக்கு நினைவிருக்கிறது. அந்த காலையில் ஈஸ்டர் மலரை அங்கே வைக்கும்படி கல்லறைக்கு வரும்பொழுது அவன் அழ ஆரம்பித்தான். நான் அந்த சிறு பையனின் மேல் என் கரங்களை போட்டு, தேவன் ஒரு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை, ஒரு பாவ நிவாரண பலியை உடையவராயிருக்கிறார் என்ற ஒரு நாள் இந்த சிறிய கல்லறை திறக்கும். அம்மா வெளியே வருவார்கள். அவ்வண்ணமே உன்னுடைய சகோதரியும் வருவாள். தேவன் ஒரு அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை உடையவராயிருக்கிறார் என்று கூறினேன். இந்த சில நாட்களில் தேவன் என்னுடைய கடைசி பிரசங்கம் பிரசங்கிக்கிற பொழுது என்னை ஒரு கால் வெளியே ஒரு அறையில் கிடத்தலாம். என்னுடைய நாடி துடிப்பு என் கரங்களில் மேலேறி வருவதை நான் உணரலாம். குளுமையான மரண அலை என்னுடைய அறைக்குள் ஜன்னல் திறக்கப்படுகையிலே மிதந்து கொண்டிருக்க ஜன்னல் திரைகள் ஊசலாடலாம். அப்பொழுது கர்த்தாவே, ஜீவ படகை வெளியே தூக்கி எறியும். நான் என்னுடைய கடைசி யாத்திரையை செய்வேன். நான் அப்படியே துப்பட்டியை விரிப்பேன். மூடியானது மூடிக்கொள்ளும், துப்பட்டியானது என்னை மூடிக்கொள்ளும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நடந்து போக விரும்புகிறேன். நான் யோர்தான் அண்டைக்கு வந்து என்னுடைய வழியிலிருந்து பரவலாய் போ, யோர்தானே வழிவிடு, கடந்து போகிறேன் என்று சத்தமிடுவேன். கர்த்தாவே, அப்பொழுது ஜீவ படகை என் பக்கமாக தள்ளிவிடும். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்வீரா கர்த்தாவே? அப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வீரா கர்த்தாவே? என்னை மட்டுமல்ல, ஆனால் இங்கே உள்ளே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களாக. ஏற்றுக்கொள்வீரா கர்த்தாவே? இதை அழியும். அது முதற்கொண்டு எங்களில் அநேகர் கடந்து சென்று பரதீசுக்கு திரும்பி சென்று பின்னர் என்றென்றைக்குமா ஜீவிப்பார்களாக. இதாவே, இன்றிரவு இங்கே இருந்து உம்மை அறியாமலும் அதை குறித்த விலைக்கிரயம் என்ன என்று அறியாமலும் ஒருபோதும் மறுபடியுமாய் பிறவாமலும் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையை கண்டுபிடிக்காமலும் இருக்கின்ற புருஷனோ அல்லது ஸ்திரீயோ இங்கே இருந்தால் நாங்கள் ஜெபிக்கையிலே அவர்கள் அதை இப்பொழுது கண்டுபிடிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் தலைகள் வணங்கி இருக்க என்னுடைய பாவியான நண்பனே, தேவன் உன்னுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் உள்ளே அல்லது வெளியே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். தேவனுடைய வெளியே போகும் வழியை, தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையை நீங்கள் எப்பொழுதாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதை மதிப்பிட உங்களால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அதை உங்களுக்காக அளித்திருக்கிறார். நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இன்றிரவு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இங்கே ஒரு பாவியான நண்பன் இருப்பானேயானால் கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரண்ணாம், எனக்காக ஜெபியுங்கள். என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பீடத்து அழைப்புக்கு பிறகு பீடத்தை சுற்றி நிற்க இங்கே நமக்கு இடமில்லை, அங்கே இடமில்லை. ஆகையினால் கரத்தை உயர்த்துங்கள் என்றேன். நீ அதை செய்வாயா பாவியே? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக ஐயா. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக ஐயா. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. உண்மை பின்னால் மீண்டுமா யாராவது இருக்கிறீர்களா? இங்கே இப்பொழுது என்னுடைய வலதுகை பக்கமாக தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது கரத்தை உயர்த்தி என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறீர்களா? ஓ தேவனே, இன்றிரவு எனக்கு கிருபையை தாரும். உம்முடைய செம்மறியாட்டுக்குட்டி ஜீவனை தாரும். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. இங்கே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். வெளியே யாராவது இருக்கிறீர்களா? நடந்து வந்து உங்களுடைய கரங்களை அந்த திரையின் மேல் வைத்து, சகோதரன் பிரண்ணாம், என்னை நினைவு கூறும். எனக்கு தேவனுடைய அளிக்கப்பட்ட வழி வேண்டும் என்று கூறுங்கள். What needs to be
added unto me, Lord. Oh, let me yield myself to you, oh Lord. Oh, that I might serve and worship you more, oh God. Oh, thank you, Lord, for your protection against the plague in the land, Lord. Oh, that you kept us from that, Lord. Oh, protect us, we pray.